வணக்கம் நண்பர்களே. நீங்கள் எவ்வளவோ அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே டேட்டாவை எப்படி சேவ் பண்ணுது, ரிட்ரைவ் பண்ணுது அப்படிங்கிறது இன்றைக்கி யோசிச்சிருக்கீங்களா? எல்லா மாடர்ன் அப்ளிகேஷன்ஸ்க்கு பின்னாடியும் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. அதுதான் வெப் ஏபிஐ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ரியல் வேர்ல்டு அப்ளிகேஷன் பர்சனல் நோட் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷனோட பேக்கெண்டை .NET Core 10, EF Core 10 அப்புறம் SQL Server இது எல்லாமே யூஸ் பண்ணி எப்படி ஸ்டார்ட் டு எண்ட் ப்ராப்பராக பில்ட் பண்ணுறது, ஆர்கனைசேஷன் லெவலில் எப்படி பில்ட் பண்ணுவாங்களோ அந்த லெவலில் பில்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? அது மட்டும் இல்லை, இந்த வீடியோவில் இருக்க ட்விஸ்ட் என்னென்னா, அட் த எண்ட் எல்லா கான்செப்ட்ஸையும் படித்ததுக்கப்புறம் ஏஐயை எப்படி யூஸ் பண்ணி நம்ம ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணி நம்மளோட ப்ரொடக்டிவிட்டியை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். இது GitHub Copilot ஏஜென்ட் மோட் எல்லாமே நான் யூஸ் பண்ணுறதை காமிப்பேன். ஸோ தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோட எண்டில் வெப் ஏபிஐ மட்டும் இல்லை, ஒரு மாடர்ன் கிரிட்டிக்கல் சிஸ்டமோட கர்ட் ஆப்ரேஷன்ஸ் எப்படி ப்ராப்பராக டிசைன் பண்ணுவாங்க, அப்புறம் ஏஐ யூஸ் பண்ணி நம்ம எப்படி ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ண போகிறோம். இந்த வீடியோ கட்டாயமாக யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட் டெமோ பார்த்துடலாம். இதுதான் நம்மளோட எண்ட் ஆஃப் த வீடியோவில் இருக்க போகுது. இது நம்மளோட வெப் ஏபிஐ லோக்கலில் ரன் ஆகிட்டுருக்கு. இதே மாதிரி நம்ம ஸ்க்ராட்ச்லேருந்து பண்ண போகிறோம். ரன் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 கண்ட்ரோலர் இருக்கும். கண்ட்ரோலர்னால் என்ன, இந்த வெப் ஏபிஐ எண்ட் பாயிண்ட்ஸ்லாம் என்ன, எல்லாமே நான் சொல்கிறேன். பட் பேசிக்லி இதுதான் அந்த எண்ட் ஆஃப் த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. இதெல்லாமே நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகே, இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் வரப்போகிற வீடியோவில் இது யார் யூஸ் பண்ணுவான், யாராவது யூஸ் பண்ணுவோம்ல, அந்த UI அப்ளிகேஷன் தான் இந்த அப்ளிகேஷன். ஸோ பேசிக்கலி இந்த UI பார்த்திங்கன்னா Angular version 21 பில்ட் பண்ணியிருக்கோம். லேட்டஸ்ட் வெர்ஷன் அண்ட் இவ்வளோ அழகாக நம்ம இந்த APIs எல்லாமே பில்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இதில் நிறைய முக்கியமான விஷயங்கள் இருக்குது. ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ரொம்ப ஸ்டார்டிங்லேருந்து பேசிக்லேருந்து சொல்லிட்டு போகிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு அழகான UIயை இந்த APIஸ்லாம் கன்சியூம் பண்ணி யூஸ் பண்ண போகிறோம். இதுதான் நம்மளோட கதை சுருக்கம். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்லேருந்து ஆரம்பிப்போம். ஓகேவா? எதுக்கு இதை பண்ணுறோம் அப்படின்னு தெரியணும்ல. ஏதோ பண்ண சொல்கிறாங்க பண்ணோம் அப்படின்லாம் இல்லாமல் எதுக்கு இதை பண்ணுறோம் அப்படின்னு அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுவோம். இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்லைட் இல்லையா? நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு க்ளீன் ஆர்கிடெக்சருங்கிற ஒரு ஆர்கிடெக்சரை யூஸ் பண்ணி வெப் ஏபிஐ பில்ட் பண்ண போகிறோம். க்ளீன் ஆர்கிடெக்சர்னால் என்ன அப்படிங்கிறது ஒரு ஹை லெவலில் சொல்கிறேன். ஓகேங்களா? ஈஸியாக இருக்கும், ஃபாலோ பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். ஓகே, இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் இங்கே என்ன எழுதியிருக்கேன் அப்படின்னா, நம்ம ஒரு UI ஆங்குலரில் பில்ட் பண்ணோம் அப்படின்னா, நம்ம நோட்ஸ் அப்ளிகேஷன்லையே, அதாவது பர்சனல் நோட்ஸ்னால் நம்ம நோட்ஸ் சின்னதாக எழுதுகிற மாதிரி ஒரு அப்ளிகேஷன். அந்த நோட்ஸ் எல்லாமே எங்கே சேவ் ஆகும்? சேவ் ஆனதுக்கப்புறம் ஒரு உதாரணத்துக்கு நம்ம எங்கேயுமே சேவ் பண்ணல, சும்மா ப்ரௌசரில் இன் மெமரியில் சேவ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ரிஃப்ரெஷ் பண்ணால் அந்த டேட்டாலாம் போயிடும். சரி, ஒரு ப்ரௌசர்லேருந்து இன்னொரு ப்ரௌசர் போனால் அதுவும் போயிடும். ப்ரௌசர் க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா போயிடும். அப்போது இதுதான் நம்மளோட ப்ராப்ளம். அதாவது இந்த UIயோட டேட்டா இருக்குது இல்லையா, இந்த டேட்டாவை நான் அப்படி ரிஃப்ரெஷ் பண்ணாலும் இந்த டேட்டா வரணும். இந்த டேட்டாவை நம்ம லோக்கலில் சேவ் பண்ணாலோ இல்லை இதை ஓப்பன் பண்ணி ஒரு இன்கார்கினோட்டுக்கு ஓப்பன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், அப்போயும் இந்த டேட்டா வரணும். இப்படி என்ன பண்ணாலும் இந்த டேட்டா வரணும். உங்கள் இன்டர்நெட்டில் போனாலும் வரணும், எனக்கும் வரணும், எல்லாமே வரணும்னா அப்போ டேட்டாவை எங்கே தான் சேவ் பண்ணுறது? இதுதான் நம்மளோட ப்ராப்ளம். ஓகே, இப்போ ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் கண்டுபிடிச்சாச்சு. இதுதான் ப்ராப்ளம் கண்டுபிடிச்சாச்சு. சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும்னா இப்போ நம்ம ஃப்ரண்ட் அண்ட் அப்ளிகேஷன் என்ன பண்ணுது, டேட்டாவை சேவ் பண்ணணும் பெர்மனெண்ட்டாக. டேட்டாவை எப்போல்லாம் வேணுமோ அப்போல்லாம் ரிட்ரைவ் பண்ணணும். ஒரு எக்ஸிஸ்டிங் டேட்டாவை நீங்கள் அப்டேட் பண்ணணும்னா அப்டேட் பண்ண முடியணும், டெலிட் பண்ணணும்னா டெலிட் பண்ண முடியணும். ஓகேவா? இப்போ இந்த UI டேரெக்டாக டேட்டா பேஸில் இந்த டேட்டாவெல்லாம் சேவ் பண்ண முடியுமா? முடியும், ஆனாலும் முடியாது. அந்த மாதிரி, அதாவது அது தப்பு. ஃபஸ்ட்டு பண்ண முடியாது. ஓகேவா? நிறைய லூப் ஹோல்ஸ் இருக்கும், பண்ணவே முடியாது. ஸோ நம்ம டேட்டாவை டேரெக்டாக UIலேருந்து ஆக்சஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஒரு மிடில் மேன் மாதிரி யாராவது இருக்கணும். அந்த மிடில் லேயருக்கு பேர் தான் வெப் ஏபிஐ. ஓகே, வெப் அதாவது இணையதளத்தில் யூஸ் பண்ணுறனால தான் அதுக்கு வெப்னு வந்துச்சு பேர். ஏபிஐக்கு அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ்னு சொல்லுவாங்க. அது என்னன்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இதுதான் வெப் ஏபிஐ கதை சுருக்கம். ஓகே, இது சொல்யூஷன். பட் என்ன பண்ணுது? சரி, வெப் ஏபிஐனா என்ன? வெப் ஏபிஐ பற்றி படிக்காதவங்க, இல்லை அரைங்குறையமாக படித்தவங்க, இல்லை இன்னமும் எனக்கு சரியாக புரியல அப்படின்னு சொல்கிறவங்க இந்த கதையெல்லாம் கேளுங்க, நல்லாயிருக்கும். வெப் ஏபிஐனா என்ன? ஒரு வெப் ஏபிஐ என்ன பண்ணுது? வெப் ஏபிஐ அலோவ்ஸ் அப்ளிகேஷன் டு கம்யூனிகேட் ஓவர் HTTP. முதல்ல இந்த ஃபஸ்ட் லைனை நம்ம புரிஞ்சுக்குவோம். ஓகேவா? ஃபஸ்ட் லைன் ஒன்றுன்னா புரிஞ்சுக்குவோம். ஒவ்வொரு லைனையும் ரொம்ப ஃபண்டமெண்டல்ஸாக புரிஞ்சுக்குவோம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட் லைன் என்னது? வெப் ஏபிஐ அலோவ்ஸ் அப்ளிகேஷன் டு கம்யூனிகேட் ஓவர் HTTP அப்படின்னு என்னென்னு பார்க்கலாமா?
ஓகே, நான் இந்த ஒரு ப்ரௌசரில் போய் amazon.in அப்படின்னு டைப் பண்ணுறேன். ஒரு amazon.com இல்லை .in அப்படிங்கிறது ஒரு இணையதளம். ஓகே, இப்போது இந்த இணையதளத்தை ஒரு டேட்டா வருது இல்லையா, அது எல்லாமே HTTP மூலியமாக கம்யூனிகேஷன் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இதுக்கு என்ன அர்த்தம்னா, நீங்கள் இங்கே வந்துட்டு F2 அமுக்குங்க, இப்போ பாருங்க இப்படி ஓப்பன் ஆகும். HTTPS இருக்கா, அதாவது HTTPSன்னு 2 இருக்குது. HTTPனா ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால். இது வந்து ஒரு ப்ரோட்டோகால், இது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் மாதிரி. இணையதளத்தில் ஒரு வெப்சைட் இன்னொரு வெப்சைட்குள்ளே பேசுறதுக்கூடிய கம்யூனிகேஷன் ப்ரோட்டோகால். ஓகேவா? இதில் எஸ் அப்படின்னா செக்யூர்ட் லேயர்னு அர்த்தம். இப்போ நான் இன்செக்யூர்டாக இப்போ பண்ண ட்ரை பண்ணாலும் அமேசான் பாருங்கள் செக்யூர்டாக ஆட்டோமேட்டிக்காக மாற்றிடும். அகெயின் F2 போடுங்க, எஸ்ஸாக மாற்றிடும். ஸோ இந்த மாதிரி ப்ரோட்டோகால் மூலிமா, அதாவது இணையதளத்தில் ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறதுக்கு, அதாவது ஒரு அப்ளிகேஷன் இன்னொரு பின்னாடி இருக்க அப்ளிகேஷனோட பேசுகிறதுக்கு இந்த ப்ரோட்டோகால் தான் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. A web API allows application to communicate over HTTP. ஓகேவா? ஸ்டே வித் மீ, நான் இன்னும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ என்ன சொல்லுது? இட் ரிசீவ்ஸ் ரிக்வெஸ்ட் அண்ட் சென்ஸ் ரெஸ்பாண்ட் இன் JSON ஃபார்மேட். அப்படின்னு என்னென்னு பார்க்கலாம். நம்ம அப்ளிகேஷனுக்கு வருவோம். ஓகேவா? இல்லை இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷனுக்கு வருவோம். ஸ்மார்ட் சர்டிஃபை அப்ளிகேஷன் ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. இப்போது இது ஒரு இணையதளம் அஷூரில் ஹோஸ்ட் பண்ணியிருக்கு. இது ஃப்ரீ. இப்போ நான் இதை F12 அமுக்குனேன்னா டெவலப்பர் டூல் ஓப்பன் ஆகும். அப்படியும் பண்ணலாம், இல்லை ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட்னு கொடுத்தாலும் இந்த டெவலப்பர் டூல் தான் ஓப்பன் ஆகும். இப்போ இந்த டெவலப்பர் டூலில் நிறைய இருக்குது இல்லையா, இதில் நீங்கள் நெட்வொர்க் அப்படின்னு ஒன்று இருக்கும், கிளிக் பண்ணுங்கள். இப்போ இங்கே ஒன்றுமே காமிக்கலை. இப்போ நல்லா கவனமாக பாருங்கள். நான் இந்த இடத்துல கோர்ஸ் அப்படின்னு போனேன்னா ஒரு வெப் API இது கால் பண்ணுது. இப்போ நம்மளோட ஃபஸ்ட்டு பாயிண்ட் படி இதை நீங்கள் கிளிக் பண்ணி ஹெட்டருக்கு போங்க. நான் இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்படி ஒரு வெப் APIயை கால் பண்ணுது. எது மூலமாக கால் பண்ணுது இங்கே பாருங்கள், HTTPS. ஸோ நம்மளோட ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரோட்டோகால் மூலிமா இந்த இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கால் பண்ணி டேட்டாவை கொண்டு வர முடியுது. அதுதான் கம்யூனிகேஷன். செகண்ட் பாயிண்டில் என்ன சொன்னோம், இந்த சர்வ் பண்ணுது இல்லையா இந்த வெப் API, அது வந்து ரிக்வெஸ்ட்டை வாங்கிக்குது. ரிக்வெஸ்ட்டை வாங்கிக்கிட்டு ரெஸ்பான்ஸை JSONல கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க. ரெஸ்பான்ஸ் எங்கே, இதை கால் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இந்த ரெஸ்பான்ஸ்னு போய் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் டேட்டா வருது. இந்த டேட்டா எந்த ஃபார்மேட்டில் இருக்குது, JSON ஃபார்மேட்டில் இருக்குது. JSONனா ஒன்றும் இல்லை, இதுதான் இந்த மாதிரி ஒரு கீ ஒரு வேல்யூ, கீ வேல்யூ பேர் இல்லை அரே ஆஃப் இன்ஃபர்மேஷன் வருது. பேசிக்கலி இது JSON. இதை தான் நம்ம செகண்ட் பாயிண்ட்டை சொல்கிறோம். இந்த டேட்டா இருக்கு இல்லையா, நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இந்த டேட்டாவை யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த UIயை அழகாக காமிக்கிறோம். இங்கே பாருங்கள், ஒரு உதாரணத்துக்கு 18 கொஷின்ஸ் அஷூர் கீவேர்டில் இருக்குதுன்னு சொல்லுதா, எங்கேன்னு சொல்லுது, இந்த டேட்டா எங்கேன்னு வந்துச்சு பாருங்கள். மோஸ்ட்லி இங்கே தான் வந்திருக்கும். அஷூர் கீவேர்ட் அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கும். கீவேர்ட் இங்கே பாருங்கள், 18ங்கிற இன்ஃபர்மேஷன் இங்கே தான் வருது. இதோட டிஸ்கிரிப்ஷன், இதோட டைட்டிலு எல்லாமே இங்கே தான் வருது. கொஷின் இருக்கா இல்லையா அதை பேஸ் பண்ணி தான் இது என்எம்எல் ஆகுது. ஸோ நம்ம இங்கே காமிக்கிற UIயோட அழகான ஒரு டேட்டா வந்து நம்ம வெப் API தான் கொடுக்குது. ஓகேவா? கார்த்திக் இவ்வளோ பேசுனீங்களே, இந்த வெப் API எங்கே இருக்குது அதையும் பார்த்துருவோமா? இப்போது இந்த வெப் API எங்கே இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு இந்தோட வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி நான் இங்கே ஸ்வாகர்னு அடித்தேன்னா இது எல்லாத்துலேயும் வராது, நான் வந்து காமிக்கிறதுக்காக இப்படி பண்ணியிருக்கேன். ஸோ இது பேக்எண்டு. இந்த ஃப்ரண்ட் அண்ட் அப்ளிகேஷன் கூடிய பேக்எண்ட் வந்து இது. இங்கே பாருங்கள், இவ்வளோ கண்ட்ரோலர்ஸ் இருக்குது, இவ்வளோ கண்ட்ரோலர்ஸில் இருக்குது. இதெல்லாம் தான் இது கம்யூனிகேட் பண்ணுது. ஓகேவா? இது எல்லாத்தையும் வந்து இந்த அப்ளிகேஷன் பேசுது. அதனால தான் நம்மளால் இங்கே ஒரு அழகான வெப்சைட்டை பார்க்க முடியுது. பட் இது ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கனால நீங்கள் போய் ரேண்டம் ஏதாவது பண்ண ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி ஒர்க் ஆகாது. ஓகேவா? பாருங்கள், நீ யாருன்னே தெரில, உனக்கு ஆக்சஸ் இல்லைன்னு சொல்லுது. பட் இந்த அப்ளிகேஷன் பண்ணப்போ ஒர்க் ஆகும். ஓகே, அதை பற்றிலாம் நம்ம அடுத்தடுத்து பேசலாம். ஓகே, லெட்ஸ் கோ பேக். இந்த 2 பாயிண்ட் இருந்துச்சு. 3வது பாயிண்ட், இட் ஆக்ட்ஸ் அஸ் அ பிரிட்ஜ் பிட்வீன் UI அண்ட் டேட்டாபேஸ். ஓகே, ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, சிம்பிள். இங்கேருந்து சிம்பிளாக பார்க்கலாம். இங்கே பாருங்கள், கோர்சஸ் இருக்கா, இது வந்து ப்ரொடெக்ட் ஆகாது. இப்போது இது என்ன செய்யுதுன்னா, நம்ம இந்த வெப் API கால் பண்ணப்போ இந்த வெப் API தான் வந்து டேட்டாபேஸ்குள்ளே பேசி இந்த டேட்டாவை ரிட்ரைவ் பண்ணி நம்மளுக்கு கொடுக்குது. ஸோ இதில் யார் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறா, மிடில் லேயரில் இந்த வெப் API. ஸோ அதனால தான் திஸ் ஆக்ட் அஸ் அ பிரிட்ஜ் பிட்வீன் UI அண்ட் டேட்டாபேஸ்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ இட் எக்ஸ்போசஸ் த எண்ட் பாயிண்ட் தட் கிளைண்ட் கேன் கால். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இதெல்லாம் தான் எண்ட் பாயிண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இதெல்லாமே ஒரு எண்ட் பாயிண்ட்ஸ். இதெல்லாம் யார் பண்ண முடியும், இந்த மாதிரி கிளைண்ட் அப்ளிகேஷன் வந்து யூஸ் பண்ண முடியும். ஈவன் நீங்கள் கூட இதை யூஸ் பண்ண முடியும்.
ஆத்தரைசேஷன் கரெக்டாக இருந்தால். ஓகேவா? ஸோ இதுதான் இந்த 4 பாயிண்ட்டோட கதை சுருக்கம், 5 பாயிண்ட்டோட கதை சுருக்கம். ஸோ அட் ஹை லெவல் இங்கே பாருங்கள், ஃப்ரண்ட் அண்ட் அப்ளிகேஷன் வந்து வெப் ஏபிஐ கால் பண்ணுறோம், வெப் ஏபிஐ டேட்டா பேஸ் கால் பண்ணுது, டேட்டா பேஸ்லேருந்து வெப் ஏபிஐ கேன்சல் வருது, வெப் ஏபிஐ ஃப்ரண்ட் எண்டுக்கு கொடுக்குது. அவ்வளோதாங்க, இதுதான் வெப் ஏபிஐ. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பாருங்கள். ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் தான் வந்து ஃப்ரண்ட் எண்ட் மாதிரி. நீங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறீங்க, நீங்கள் தான் ஃப்ரண்ட் எண்ட் அப்ளிகேஷன். இதெல்லாம் நம்ம வெயிட்டர் இருக்கார்ல, அவர் தான் வெப் ஏபிஐ மாதிரி. கிச்சன் தான் வந்து டேட்டா பேஸ் மாதிரி. நம்ம என்ன பண்ணுவோம், போய் கிச்சனில் போய் டேரெக்டாக ஆர்டர் கொடுப்போமா? கொடுக்க மாட்டோம். இந்த வெயிட்டர்கிட்ட, அதாவது வெப் ஏபிஐட்ட நம்ம ஆர்டர் கொடுப்போம். அந்த வெயிட்டர் உள்ளே போய் கிச்சனில் போய் பேசி முடித்து நம்ம ஃபுட்டு கொண்டு வருவாப்பில், அதாவது டேட்டா பேஸ்லேருந்து டேட்டாவை கொண்டு வருவாப்பில். இதுதான் வந்து கதை சுருக்கம், வெப் ஏபிஐயோட கான்செப்ட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு. ஓகே, இப்போது நம்ம ஆல்ரெடி இதை பற்றி ஆல்ரெடி பேசியிருக்கோம். ஒரு கிளைண்ட் வந்து ரிக்வெஸ்ட் அனுப்புது, ரிக்வெஸ்ட்டை வெப் ஏபிஐ வாங்கி ப்ராசஸ் பண்ணுது, டேட்டா பேஸ்ட்டு பேசுது, டேட்டாவை எடுத்துகிட்டு வந்து நம்மகிட்ட கொடுக்குது. ரிக்வெஸ்ட் கோஸ் டு ஏபிஐ, ஏபிஐ கோஸ் அண்ட் டாக்ஸ் டு டிபி, டிபிலேருந்து டேட்டா வந்து ஏபிஐயில் ஃபார்மேட் பண்ணி ஏபிஐ திருப்பி ரெஸ்பான்ஸாக ஜேசன் ஃபார்மேட்டில் அனுப்புது. ஓகேங்களா? இதுதான் நடக்குது. ஓகே, இப்போது இந்த வெப் ஏபிஐக்கு சில ஹெச்டிடிபி வேர்ப்ஸ், அதாவது இந்த ஹெச்டிடிபிங்கிறது ப்ரோட்டோகால், வேர்ப்ஸுங்கிறது நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயங்கள். ஓகேவா? இப்போது நீங்கள் ஒரு அப்ளிகேஷன், நார்மலாக நீங்கள் எந்த ஒரு மொபைல் அப்ளிகேஷனும் யூஸ் பண்ணுங்கள், இல்லாட்டி மொபைல் இருக்குது இல்லையா, நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒரு காண்டாக்ட் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுவீங்க. நீங்கள் காண்டாக்ட் சேவ் பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு காண்டாக்டை சேவ் பண்ணுவீங்க. அந்த காண்டாக்ட் பிடிக்கலன்னா நீங்கள் டெலிட் பண்ண முடியும். இந்த காண்டாக்டில் பேர் தப்பாக இருக்குன்னா அப்டேட் பண்ண முடியும் இல்லையா? இது எல்லாமே நடக்குது இல்லை. இல்லை காண்டாக்டை ரீட் பண்ணணும்னா நீங்கள் சர்ச் பண்ணுவீங்கல்ல, அவங்க பேரை சர்ச் பண்ணி அந்த காண்டாக்ட் எடுப்பீங்க இல்லையா? ஸோ இதெல்லாம் தான் வந்து ஹெச்டிடிபி வேர்ப்ஸ். பேசிக்கலி கெட் புட் போஸ்ட் டெலிட் அப்புறம் பேட்ச், இந்த மாதிரி 5 இருக்குது. கெட்னா டேட்டாவை ரிட்ரைவ் பண்ணுறதுக்கு, போஸ்ட்னா புது டேட்டாவை சேவ் பண்ணுறதுக்கு, புட் அப்படின்னா ஒன்றுக்கு மேற்பட்ட இன்ஃபர்மேஷனை, எக்ஸிஸ்டிங் இன்ஃபர்மேஷனை அப்டேட் பண்ணுறதுக்கு, டெலிட்னா கம்ப்ளீட்டாக தூக்குறதுக்கு, பேட்ச் அப்படின்னா ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் காண்டாக்டில் என்னென்ன காமிக்கும், நம்பர், ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், மிடில் நேம், அப்புறம் இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், ஸோ மெனி திங்ஸ் இந்த மாதிரி காமிக்கும் இல்லையா? இப்போது நான் ஒரு உதாரணத்துக்கு ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், அப்புறம் அதோட மிடில் நேமே அப்டேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஒன்றுக்கு மேற்பட்டு நான் அப்டேட் பண்ணதுனால புட் யூஸ் பண்ணுவேன். ஒரு சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது, நான் ஜஸ்ட் லாஸ்ட் நேம் மட்டும் கரெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா பேட்ச் யூஸ் பண்ணுவேன். ஓகேவா? அதுக்கும் புட் யூஸ் பண்ணலாம். பட் ரியலிஸ்டிக்கலாக பேட்ச்னால் என்ன அர்த்தம்னா, நம்ம பேட்ச் நம்ம ரோட்லேயே சின்ன ஓட்டை வந்துச்சு அப்படின்னா, நம்ம குழி விழுந்துதுன்னா அங்கே மட்டும் தானே பேட்ச் பண்ணுவாங்க. ஃபுல்லாக ரோடையும் நம்ம கிளியர் பண்ணி பண்ணுறது இல்லை இல்லையா? ஸோ அதுக்கு பேர் தான் பேட்ச். ஓகேவா? ஸோ இந்த ஹெச்டிடிபி வேர்ப்ஸ்லாம் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, இதை பற்றிலாம் நம்ம பேசணும் இல்லையா? கெட்டு, புட், போஸ்ட், டெலிட், அப்புறம் பேட்ச். ஓகே, இப்போ இந்த வெப் ஏபிஐ எதுக்கு யூஸ் பண்ணணும்? நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து செக்யூரிட்டி. டேட்டா பேஸில் இருக்க டேட்டாவை ப்ரொடெக்ட் பண்ண முடியும், யூஐ டேரெக்டாக ஆக்சஸ் பண்ண முடியாது. ரீயூசபிலிட்டி, ஒரே வெப் ஏபிஐயை டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிளைண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். அடுத்து ஸ்கேலபிலிட்டி, ஈஸியாக பேக் எண்டில் ஸ்கேல் பண்ண முடியும். அப்படின்னா என்னங்கிறதையும் நம்ம பார்ப்போம். ஸ்கேலபிலிட்டினா என்னென்னு அப்படின்னு நான் ஆஸ் வி ப்ராக்ரஸ் நான் சொல்கிறேன். ஓகே, மெயின்டெனபிலிட்டி அப்படின்னா நம்ம வெப் ஏபிஐயை வந்து மெயின்டைன் பண்ண முடியும், அதை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும், அந்த மாதிரி. பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இந்த வெப் ஏபிஐ க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் இது எதில் க்ரியேட் பண்ணுச்சு அப்படிங்கிறது நம்மளுக்கு தேவையே இல்லை. இது .NETல க்ரியேட் பண்ணாலும் சரி, ஜாவாவில் க்ரியேட் பண்ணாலும் சரி, நோட்டில் பண்ணாலும் சரி, டசன்ட் மேட்டர். இது எதில் வேணால் பண்ணியிருக்கட்டும், வெப் ஏபிஐங்கிறது மட்டும்தான் கான்செப்ட். அந்த வெப் ஏபிஐயை யார் வேணால் யூஸ் பண்ண முடியும். அதாவது ரியாக்ட் யூஸ் பண்ண முடியும், ஆங்குலர் யூஸ் பண்ண முடியும், பைத்தான் யூஸ் பண்ண முடியும், இந்த மாதிரி யார் வேணாலும் யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? அதுதான் பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட். ஓகே, நெக்ஸ்ட் என்ன, நம்ம அடுத்து படிக்கிறதுக்கு முன்னாடி க்ளீன் ஆர்கிடெக்சர் அப்படின்னு ஒரு ஆர்கிடெக்சர் இருக்குது. ஒவ்வொரு அப்ளிகேஷனும் க்ரியேட் பண்ணப்போ நிறைய ஆர்கிடெக்சர் பார்த்துருப்பீங்க நீங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் என்டையர் ஆர்கிடெக்சர் சிம்பிளாக இருக்கும். கண்ட்ரோலர் ஒரு இடத்துல, டேட்டா ஒரு இடத்துல, ரெப்பாசிட்டரி ஒரு இடத்துல இருக்கும். நம்ம இப்போ ரெப்பாசிட்டரி ஆர்கிடெக்சர் இருக்குது, நிறைய இருக்குது. இப்போ மாடர்ன் வேர்ல்டில் க்ளீன் ஆர்கிடெக்சருங்கிறது தான் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஆர்கிடெக்சர் யூஸ் பண்ணக்கூடியது. அது ஹை லெவலில் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். நம்ம பில்ட் பண்ணப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஜஸ்ட் bear with me another 2 minutes. நான் உங்களுக்கு நம்ம பண்ணப்போ கட்டாயமாக ரொம்ப டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ க்ளீன் ஆர்கிடெக்சர் எப்படி இருக்கும், ஒரு கண்ட்ரோலர், அங்கேருந்து இந்த கண்ட்ரோலர் தான் எண்ட் பாயிண்ட்ஸ் இருக்கும். ஓகேவா?
அங்கேருந்து சர்வீஸ் கால் பண்ணும், சர்வீஸ் ரெப்பாசிட்டரி கால் பண்ணும், ரெப்பாசிட்டரி டேட்டாபேஸ் கூட கலந்து உரையாடி டேட்டாவை நம்மளுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். ஓகேவா? இதுதான் இந்த ஆர்கிடெக்சரோட ஃப்ளோ. இப்போது இந்த கதை சுருக்கம் இந்த ஸ்லைடு எல்லாமே நான் கொடுக்குறேன். பட் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ பேசிக்கலி இந்த க்ளீன் ஆர்கிடெக்சர் இப்படி தான் இருக்குங்க. ஓகே, இது வந்து ஆனியன் ஆர்கிடெக்சர்னு சொல்லுவாங்க. ஆனியன் பார்த்துருக்கீங்களா? நீங்கள் ஒரு ஆனியனை பாதியாக வெட்டாமல் மேலேருந்து உரிக்க ட்ரை பண்ணுறீங்கன்னா உரிக்க அடுத்தடுத்த தோல் வந்துகிட்டே இருக்கும் இல்லையா? அதனால தான் இந்த ஆர்கிடெக்சர் பேர் ஆனியன் ஆர்கிடெக்சர்னு சொன்னாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மேலாப்பில் இருக்க ஷெல் இருக்கு இல்லையா ஆனியனில், அது வந்து யூஐ. அந்த யூஐ அந்த லேயர் வந்து கீழே இருக்க செகண்ட் லேயர் இருக்குங்களா ஆனியனில், அதுதான் வந்து சர்வீஸ். சர்வீஸ் என்ன பண்ணும், அது கீழே இருக்க லேயர், அடுத்த லேயர், ஆனியனில் இருக்க அடுத்த லேயர், அதுதான் ரெப்பாசிட்டரி லேயர். ஓகேவா? அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லேயர்னு சொல்லுவாங்க. அங்கே பேசும். இந்த எல்லாத்துக்கும் காமனாக இருக்கிறது இந்த டொமைன் லேயர். ஸோ இப்படி தான், அதாவது யார் கூட பேச முடியுங்கிறது புரிஞ்சுக்கிறது தான் இந்த அர்த்தம். அதாவது மேலே இருக்க லேயர் தேர்ட் லேயரில் பேச முடியாது, செகண்ட் லேயரில் தான் பேசும். செகண்ட் லேயர் தான் தேர்ட் லேயர் கூட பேசும். ஏன்னா அவங்க தானே லேயராக ஆனியன் அடுக்கி வச்சுருக்காங்க. அதனால தான் இது ஆனியன் ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொன்னாங்க. ஓகேவா? இது ஏன் இப்படி பேர் வந்துச்சுங்கிறதுக்குரிய கதை சுருக்கம் அது. ஓகே, ஸோ இதில் நிறையா விஷயங்கள் இருக்குது. இதில் டேட்டாவை நம்ம ப்ராப்பராக செக்ரிகேட் பண்ணலாம், நிறையா சூப்பராக டெஸ்ட் பண்ணலாம். இந்த மாதிரி நிறையா நான் கதை சொல்லிக்கிட்டே போகலாம். நிறைய கதை சொன்னாலும் உங்களுக்கு போர் அடிக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த ரொம்ப தியரட்டிக்கலாக நம்ம விட்டுட்டு ஒரு லேயர் பார்ப்போம் எப்படி இருக்கும் அப்படின்னு. ஓகே, இப்படி ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2D அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணுறேன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது 4 தான். அந்த ஒரு அப்ளிகேஷனில் இப்படி ஒரு லேயர் இருக்கும், அதாவது இப்படி ஒரு அப்ளிகேஷன் இருக்கும், இல்லை இப்படி ஒரு ப்ராஜெக்ட் இருக்கும்னு சொல்லலாம். ஓகே, to-do app.domain, to-do app.application, இது ஒரு ப்ராஜெக்ட், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட், வெப் ஏபிஐ அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட், அப்புறம் டெஸ்ட் ப்ராஜெக்ட். இப்போது நம்ம இந்த வெப் ஏபிஐலேருந்து இந்த அப்ளிகேஷனுக்கு கால் ஆகும், அப்ளிகேஷன் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கால் ஆகும். இந்த டொமைன் வந்து காமன். ஓகேவா? இப்படி தான் இருக்கும். இட்ஸ் ஓகே, உங்களுக்கு புரியலாம். நம்மளோட ரியல் அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணப்போ உங்களுக்கே புரியும். ஓகே, மிச்சதெல்லாம் வந்து ரொம்ப தியரட்டிக்கலாக இருக்கும். எதுக்கு பண்ணுறோம், ஏன் பண்ணுறோம் அப்படின்னு அதெல்லாம் சொன்னோன்னா நம்ம தூங்கிடுவோம். அதனால் இதெல்லாம் விட்டுட்டு நம்ம இப்போது இம்ப்ளிமெண்டேஷனுக்குள்ளே குதிச்சிடுவோம். ஓகேங்களா? ரெடியாக? வாங்க அடுத்து ஹேண்ட்ஸ் ஆன் தான் கம்ப்ளீட்டாக. ஆல்ரைட், நம்ம டெவலப்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம பேசிக்காக கொஞ்சம் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே இன்ஸ்டால் பண்ணணும். இதெல்லாம் தான் நம்ம பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், விஷுவல் ஸ்டுடியோ இன்சைடர் அப்படின்னு தெரிஞ்சிங்கன்னா விஷுவல் ஸ்டுடியோ 2026 இன்சைடர் ஒரு இது கிடைக்கும் ஐடி. இது வந்து லேட்டஸ்ட் ஐடி. இதில் எல்லா .NET கோரோடதும் இருக்கும். இங்கே கம்யூனிட்டி வெர்ஷன் ஃப்ரீ. ஸோ டவுன்லோட் கம்யூனிட்டி வெர்ஷன் கொடுத்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு இன்ஸ்டாலேஷன் ஒரு ஐடி முடிஞ்சிடும். செகண்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், விஎஸ் கோடும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதையும் நான் காமிக்க போகிறேன். ஸோ விஎஸ் கோடுன்னு சர்ச் பண்ணுங்கள். விஎஸ் கோட் வந்து ஒரு சூப்பரான ஐடி. இது நம்ம யூஐக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ Angular V21க்கு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதையும் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்கள். இந்த 2 முடிஞ்சிருச்சா? இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், SQL சர்வர் எக்ஸ்பிரஸ் டவுன்லோட் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். இது வந்து லோக்கலில் குறிப்பிட்ட இன்ஸ்டாலேஷன் மட்டும் தான் பண்ணும், ஹெவியாக பண்ணாது. SQL சர்வர் டவுன்லோட்குள்ளே போங்க. ஃபஸ்ட் இது நீங்கள் தேட வேண்டியது எக்ஸ்பிரஸ் டவுன்லோட். இங்கே காமிக்கும், இங்கே பாருங்கள் இவ்வளோ ஆப்ஷன்ஸ் காமிக்குதா. ஸோ SQL Server 2025 எக்ஸ்பிரஸ் அப்படின்னு கொடுத்து டவுன்லோட் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆகிடும். மிச்சது கூட டவுன்லோட் பண்ணலாம், பட் இதெல்லாம் ஹெவியாக இருக்கும், நமக்கு தேவையில்லை. இந்த மாதிரி எக்ஸ்பிரஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணாலே போதும். ஓகே, அதுக்கப்புறம் SQL Server SSMS அப்படின்னு தெரியுங்க, இல்லைனா வெறும் SSMS டவுன்லோடுன்னு தெரியுங்க. SSMS டவுன்லோடுன்னு தெரிஞ்சிங்கன்னா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு இது வரும். இதை நீங்கள் கிளிக் பண்ணி போனீங்க அப்படின்னா மேபி இந்த லிங்க் எல்லாமே நான் கொடுக்குறேன். டவுன்லோட் SQL Server Management Studio 22, இதுதான் லேட்டஸ்ட் வெர்ஷன். இதே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த எல்லா சாஃப்ட்வேரும் நீங்கள் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு காமிக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த விஷுவல் ஸ்டுடியோ இன்சைடர் ஓப்பன் பண்ண போகிறோம். இப்படி தான் இருக்கும், மைக்ரோசாஃப்ட் விஷுவல் ஸ்டுடியோ இன்சைடர் அப்படின்னு இருக்கும். ஓகே, ஸோ இப்படி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பண்ண போட்டது க்ரியேட் நியூ ப்ராஜெக்டில் போய்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே வந்து நீங்கள் C# சர்ச் பண்ணுங்கள், லைனக்ஸ், இங்கே லைப்ரரியில் இங்கே வெப் ஏபிஐ 2 ஆப்ஷன் தான் இருக்கும். ஃபஸ்ட் ஆப்ஷன், அதாவது இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்கள், AOTயில் ஃபஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணி
நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா எங்கே போய் சேவ் பண்ணணும்னு காமிக்கும், அதாவது கேட்கும். ஸோ நீங்கள் ஜஸ்ட் ஒரு ப்ராஜெக்ட் லொக்கேஷன் சூஸ் பண்ணுங்கள். ஸோ நான் ஒரு ப்ராஜெக்ட் லொக்கேஷன் சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த லொக்கேஷனில் தான் நான் சேவ் பண்ண போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் என்ன பண்ண போகிறோம்னா LSC ஸ்டாண்ட்ஸ் ஃபார் லேர்ன் ஸ்மார்ட் கோடிங் டாட் பர்சனல் நோட். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் என்ன, lsc.personalnote.api கூட சூஸ் பண்ணணும். ஓகேவா? இப்போது இதை நம்ம நெக்ஸ்ட்டுன்னு கொடுக்குறோம். வெர்ஷன் கேட்குது பாருங்கள். அந்த விஷுவல் ஸ்டுடியோ 2026 இன்ஸ்டன்ட் பண்ணிங்கன்னா எல்லா டைப் ஆஃப் .NET வெர்ஷன் யூஸ் பண்ணது காமிக்கும். இதில் நிறைய அவுட் ஆஃப் சப்போர்ட்டு நம்ம யூஸ் பண்ண வேண்டியது .NET 10 நவம்பரில் தான் ரிலீஸ் ஆச்சு போன வருஷம். ஸோ இதுதான் லேட்டஸ்ட்டு. ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த ஆப்ஷன்ஸ்லாம் பாருங்கள். இதை சூஸ் பண்ணுங்கள். அப்புறம் இந்த 3 சூஸ் பண்ணிவிட்டு க்ரியேட் அப்படின்னு கொடுத்துருங்க. இப்போ ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் க்ரியேட் ஆகிடுச்சா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், சும்மா இது எங்கே இருக்குதுன்னு நம்ம தேடுவோம். இப்போ இங்கே இருக்க இதோட லொக்கேஷன் போவோமா, ரைட் கிளிக் பண்ணி ஃபைல் அண்ட் ஓப்பன் இன் லொக்கேஷன். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் இப்படி பண்ணதை வச்சு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சூஸ் பண்ண கான்செப்ட் படி இந்த சொல்யூஷன் வந்து உள்ளுக்குள்ளே இருக்குது இல்லையா? அந்த சொல்யூஷன் உள்ளே இருக்குது. இந்த சொல்யூஷன் சப்போஸ் நம்ம வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு உதாரணத்துக்கு கொண்டு வரணும்னா முதல்ல இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை கட் பண்ணி வெளியே வந்து இங்கே போட்டுருங்க. ஓகேவா? போட்டுட்டு ரைட் கிளிக் பண்ணி ஜஸ்ட் ஓப்பன் வித் நோ பேட்னு கொடுத்துருங்க. இப்படி ஓப்பன் ஆகும். இப்போது நல்லா கவனமாக பாருங்கள். ஒன்றும் இல்லை, இந்த ஃபோல்டர் இந்த ஃபோல்டருக்குள்ளே தான் இந்த ப்ராஜெக்ட் இருக்குது இல்லையா? ஸோ பேசிக்கலி நம்ம என்ன பண்ணுறோம், இதை அப்படியே காப்பி பண்ணி இதுக்குள்ளே தான்ப்பா இந்த ப்ராஜெக்ட் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். சேவ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் இதை விஷுவல் ஸ்டுடியோ 2026 ஓப்பன் பண்ணிங்கன்னா, இது ஓப்பன் பண்ணாலே 2026 ஓப்பன் ஆகும் இந்த சொல்யூஷன் ஃபைல். நீங்கள் கரெக்டாக பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் லோட் ஆகிடும். ஓகேவா? ஆல்ரைட். இப்போ இந்த ப்ராஜெக்ட் லோட் ஆகிடுச்சு. இது ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட். ஓகே. அடுத்து பண்ண வேண்டியது எல்லாமே ஈஸி தான். நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், இங்கே ரைட் கிளிக் பண்ணி 3 ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ண போகிறோம். ரைட் கிளிக் பண்ணி ஆட் நியூ ப்ராஜெக்ட். லொக்கேஷன் அதே தான், பட் இந்த வாட்டி வெப்பே சூஸ் பண்ணாதீங்க. லைப்ரரி அப்படின்னு இருக்கும். LI அப்படின்னு தந்தீங்கன்னா லைப்ரரின்னு இருக்கும். லைப்ரரியில் கிளாஸ் லைப்ரரி C# ப்ராஜெக்ட். ஓகேவா? சூஸ் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு இது அதேக்குள்ளே தான் இருக்குது, இதே லொக்கேஷனுக்குள்ளே தான். பட் இதோட பேர் என்னது, .domain. இப்போது ஜஸ்ட் டொமைன் மட்டும் வருது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு .NET 10 க்ரியேட். ஓகேவா? இங்கே பாருங்கள், அதே நேம் அதே இடத்துல இன்னொரு ப்ராஜெக்ட். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல 2 ப்ராஜெக்ட் இருக்குது பாருங்கள். சொல்யூஷன் வெளியே இருக்குது, 2 ப்ராஜெக்ட் இருக்குது. ஓகே. நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், இதை காப்பி பண்ணி வச்சுக்குவோம். ஏன்னா சோம்பேறி. இப்போ நம்ம திருப்பி அதே மாதிரி இன்னும் 2 ப்ராஜெக்ட். ரைட் கிளிக் ஆட் நியூ ப்ராஜெக்ட் லைப்ரரி. நெக்ஸ்ட் இப்போது இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பேர் அப்ளிகேஷன். அதே தான் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ரைட் கிளிக் ஆட் நியூ ப்ராஜெக்ட். இதுதான் 4வது ப்ராஜெக்ட். அகெயின் சேம் கிளாஸ் லைப்ரரி டாட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். நெக்ஸ்ட்டு அதே தான். ஓகே. 4 ப்ராஜெக்ட் வந்துடுச்சு. ஓகேவா? இப்போ இந்த 4 ப்ராஜெக்ட் வந்துடுச்சு. இதை நம்ம எப்படி ஒன்றா, அதாவது எதை எங்கே எழுதணும் அப்படிங்கிறத நம்ம இங்கே டெவலப் பண்ணப்போ காமிக்கிறேன். ஓகே. இப்போது இந்த 4 ப்ராஜெக்டில் இப்போ நீங்கள் இது ஜஸ்ட் ரன் பண்ணிங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி ரன் ஆகும். ரன் பண்ணி பார்த்துருவோம் ப்ராஜெக்ட் ஓகேவான்னு. இப்படி ரன் பண்ணப்போ இந்த மாதிரி ஒரு இது காமிக்கும் இல்லையா, லைக் இதுக்கு பேர் கன்சோல்னு சொல்லுவாங்க. கன்சோலே காமிக்கும். இங்கே பாருங்கள், இந்த ஒரு போர்ட் 2 இடத்துல இருக்குதுன்னு சொல்லுது. இப்போ நான் இதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா ஓப்பன் ஆகுது. நாட் ஃபவுண்டுன்னு வருது. பட் ஆக்சுவலி இது ஒர்க் ஆகுது. ஓகேவா? எப்படி சொல்கிறேன், ரைட் கிளிக் பண்ணி இங்கே வெதர் அப்படின்னு அடித்தேன்னா, ஸோ இங்கே வந்து நான் வெதர் ஃபோர்காஸ்ட் அப்படிங்கிறது டிஃபால்ட் கண்ட்ரோலர். இதை அடித்தேன்னா இந்த மாதிரி வரும். இப்படி வந்துச்சுன்னா உங்களுக்கு ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். இது வந்து டிஃபால்ட்டாக டெம்ப்ளேட்லேருந்து வரக்கூடிய டேட்டா. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை ஸ்டாப் பண்ணிவிட்டு, ஓகே, இவங்க தான் அந்த 4 ப்ராஜெக்ட். இவங்க தான் நான் ஆனியன் சொன்னேன் இல்லையா. இப்போ இந்த வெப் API அப்படின்னு இருக்குல்ல, இந்த API ப்ராஜெக்ட். இந்த API ப்ராஜெக்ட் யாரை சார்ந்திருக்கும், இல்லை யாரெல்லாம் வந்து இது வந்து பேரண்ட் மாதிரி, இது யாரெல்லாம் சார்ந்திருக்கும் அப்படின்னா, இந்த இடத்துல ஆக்சுவலி நீங்கள் ரைட் கிளிக் டிபெண்டன்சியில் போய் ரைட் கிளிக் பண்ணி ஆட் டிபெண்டன்சி ப்ராஜெக்ட். இங்கே மட்டும் நீங்கள் ஆக்சுவலாக எல்லாரையும் சூஸ் பண்ணிடுங்க. இது எதுக்கு அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். இல்லை உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பட் பேசிக்கலி இது வந்து கான்ஃபிகரேஷனுக்காக மட்டும்தான். ஓகே. இந்த 3 நம்ம சூஸ் பண்ணி, அதாவது இங்கேருந்து யாராலும் ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்.
ஓகே, இது முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த அப்ளிகேஷன் இருக்கு இல்லையா, இந்த அப்ளிகேஷனோட டிபெண்டன்சி ரைட் கிளிக் பண்ணி ஆட் ப்ராஜெக்ட் கொடுத்து டொமைன் மட்டும் சூஸ் பண்ணுங்கள். இது டொமைன் தவிர வேறு எதையும் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. ஓகே, ஆல்ரைட். இப்போ இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் யாரை சூஸ் பண்ணியிருக்கணும்? இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் யாரை சூஸ் பண்ணியிருக்கணும்னா, யாரை சார்ந்திருக்கும் அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் அப்புறம் இந்த டொமைன். அதாவது இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லேருந்து இந்த ஏபிஐக்கெலாம் கால் பண்ணக்கூடாது. ஓகே, அவ்வளோதான். இப்போ இந்த லாஜிக் படி, அதாவது இந்த கான்ஃபிகரேஷன் படி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ பண்ணது கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்க்க போகிறோம். எப்படி இது நீங்கள் கரெக்டாக பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, ரன் பண்ணிங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் ரன் ஆகும். அப்படி இல்லைன்னா சர்க்குலர் ரெஃபரன்ஸ்னு சொல்லும் தப்பாக பண்ணியிருந்தால். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ரன் ஆகுது. திருப்பி இங்கே வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறோம், டேட்டா வருது. அப்படின்னா நம்ம பண்ண கான்ஃபிகரேஷன் கரெக்டு. ஓகே, இப்போது நம்ம பேசின எவ்வளோ பேச்சுக்கு பர்சனல் நோட்ஸுக்கு டேட்டா பேஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த டேட்டா பேஸ் டிசைனை ஹை லெவலில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது குயிக்காக பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம எஸ்எஸ்எம்எஸ் அப்படின்னு ஒன்று இன்ஸ்டால் பண்ணோம்ல, நீங்கள் விண்டோஸ் இருந்தால் எஸ்எஸ்எம்எஸ் அப்படின்னு தெரிஞ்சிங்கன்னா இப்படி வரும். எஸ்கல் சர்வர் மேனேஜ்மெண்ட் ஸ்டூடியோ 2022. ஓகேவா, நான் இது ப்ரீவியஸ் வெர்ஷன் வச்சுருக்கேன், அதனால் இப்படி காமிக்குது. ஸோ நான் இதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா இப்படி ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ இப்படி ஓப்பன் ஆகிறப்போ ஃபஸ்ட் டைம் நீங்கள் இது வரைக்கும் பண்ணதே இல்லை அப்படின்னா இப்படி இருக்கும் இல்லையா. ஸோ நீங்கள் கனெக்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, ஓகே, கனெக்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா டேட்டாபேஸ் இன்ஜின் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ பேசிக்கலி என்ன சொல்லுதுன்னா, இந்த நேம் வந்து உங்கள் சிஸ்டம் நேம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். சர்வர் நேம் இதான், லோக்கல் ஹோஸ்ட் /SQL Express. இதோட கனெக்ஷன்ஸ் நீங்கள் எப்படி இருக்குங்கிறது கூட இப்படி காமிக்குது, விச் இஸ் வெரி பியூட்டிஃபுல். இந்த மாதிரி தான் முன்னாடி இல்லை, பட் இப்படி காமிக்குது. குட். ஓகே, அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், விண்டோஸ் ஆத்தென்டிகேஷன்னா உங்களோட ஓன் ஆத்தென்டிகேஷன். நீங்கள் சிஸ்டம்குள்ளே இருந்தாலே இது வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். ட்ரஸ்ட் சர்வர் சர்டிஃபிகேட் கனெக்ட். இப்படி கனெக்ட் பண்ணிங்கன்னா இப்படி வரும். இப்போது இந்த டேட்டா பேஸ் இருக்கு இல்லையா, இங்கே எனக்கு நிறைய டேட்டா பேஸ் இருக்குது, உங்களுக்கு இருக்கலாம் இல்லாமலே இருக்கலாம். நீங்கள் புதுசாக இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா கட்டாயமாக இருக்காது. நம்ம ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே வந்துடுங்க, இதை கிளிக் பண்ணி Ctrl+N அப்படின்னா என்ன பண்ணலாம், நியூ query விண்டோ ஓப்பன் ஆகும். நியூ query விண்டோ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே கவனிச்சு பாருங்கள், இங்கே இந்த லொக்கேஷன் தான் டேட்டா பேஸோட எல்லா எக்ஸிஸ்டிங் டேட்டா பேஸ் எல்லாமே இங்கே காமிக்கும். நீங்கள் மாற்றணும்னா இங்கே மாற்றிக்கலாம், அப்படியே மாற்றலாம். இல்லை இன்னொரு கமாண்ட் இருக்குது, அந்த கமாண்ட் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்கிறேன். இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு ஸ்கிரிப்டை நான் இங்கே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறேன். ஓகே, அதை ஹை லெவலில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஏன்னா இந்த வீடியோ வந்து டிபி டிசைன் வீடியோ இல்லை, இது வந்து வெப் API வீடியோ. பட் டேட்டா பேஸ் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக இதை ஹை லெவலில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இதுதான் நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண ஒரு வீடியோ, காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணப்பட்ட ஒரு ஸ்கிரிப்ட். ஸோ இந்த ஸ்கிரிப்ட் என்ன பண்ணுதுன்னா, ஒன்றும் இல்லை, இப்படி ஒரு டேட்டா பேஸ் இருந்துச்சு அப்படின்னா இருக்கா இல்லையா அப்படிங்கிறது சொல்லும். இருந்துச்சு, இல்லை அப்படின்னா ஒரு டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணு, இருந்துச்சுன்னா ட்ராப் பண்ணு அப்படின்னு சொல்லுது. ஓகே, இது சும்மா ஒரு இது எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறதுக்காக காமிச்சிருக்கேன். பட் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் ஃப்ரெஷ்ஷாக பண்ணப்போ யூ கேன் பிளைண்ட்லி டூ திஸ். அதாவது பிளைண்டாக இப்படி யூஸ் பண்ணுவோம். க்ரியேட் டேட்டா பேஸ் நேம் நம்ம இங்கே டெமோ அப்படின்னு வச்சுருவோம். ஓகே, ஸோ இது என்ன பண்ணுதுன்னா, யூஸ் மாஸ்டர் அப்படின்னா யூஸ் மாஸ்டர், அதாவது திஸ் இஸ் ஈக்குவலண்ட் ஆஃப் திஸ். இங்கே வந்து நீங்கள் இப்படி சூஸ் பண்ணுறதுக்கும் இங்கே வந்து இப்படி மாஸ்டர் அப்படின்னு சூஸ் பண்ணுறதுக்கும் இந்த கமாண்ட் யூஸ் பண்ணுறதும் சேம். ஸோ இந்த கமாண்டை சூஸ் பண்ணி Alt+X கொடுத்திங்கன்னா இது எக்ஸிக்யூட் ஆகும். அப்படியும் பண்ணலாம், இல்லை செலக்ட் பண்ணி ரன் எக்ஸிக்யூட் அப்படின்னும் கொடுக்கலாம். ரெண்டும் ஒன்று தான். ஓகே, நான் ஜஸ்ட் உங்களுக்கு புரியுறதுக்காக சொல்கிறேன். Alt+X. ஓகே, இப்போது நம்ம இதை எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். இதை எக்ஸிக்யூட் பண்ணால் என்ன ஆகும், ஒரு டேட்டா பேஸ் க்ரியேட் ஆகும். க்ரியேட் ஆகிருக்கா செக் பண்ணிடுவோம். நீங்கள் வந்து ரெஃப்ரெஷ் கொடுத்தீங்கன்னா பர்சனல் நோட் டெமோ அப்படின்னு க்ரியேட் ஆகிடுச்சு. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி பாருங்கள், இப்போதைக்கு எதுவுமே இருக்காது, இந்த டேபிள் எதுவுமே இல்லை. ஓகேவா, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே வந்து பர்சனல் நோட் டெமோன்னு சூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக பர்சனல் நோட் டெமோ அப்படின்னு சொல்லி இந்த கமாண்டை யூஸ் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக இங்கே மாறிடுச்சு. ஓகே, ஸோ ஃபார் குட். அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், டேபிள் 3 டேபிள் தாங்க, ரொம்ப சிம்பிளாக. ஓகேவா, ஒரு டேபிள் யூசர் ப்ரொஃபைல், அதாவது யூசர் கூடிய இன்ஃபர்மேஷனை நம்ம சேவ் பண்ணுறதுக்கு ஒரு டேபிள். இது எதுக்கு,
ஒன்றுக்கு மேற்பட்ட யூஸர் நம்ம அப்ளிகேஷன் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அவங்கள ட்ராக் பண்ணணும், அதாவது அவங்களோட இன்ஃபர்மேஷன் நமக்கு தெரியணும் இல்லையா. அதனால இது ஒரு சிம்பிள் டேபிள். ஒரு டேபிள் எப்படி க்ரியேட் பண்ணுவாங்கன்னா, க்ரியேட் டேபிள் நேம், இது காலமோட டெஃபினிஷன், அதாவது இது காலம் நேம், இது என்ன டைப் ஆஃப் காலம், அதுக்குரிய ஏதாவது எக்ஸ்ட்ரா கன்ஸ்டன்ஸ். ஓகேவா. இது யூசர் ஐடிங்கிறது ஒரு காலம் நேம், இன்ட்டுங்கிறது ஒரு இன்டிஜர் டைப்னு சொல்கிறோம். ஐடென்டிட்டினா ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரிமெண்ட் பண்ணு நம்பர்ஸ், நான் கொடுக்க தேவையில்ல, நீயே 1 2 3 4 5ன்னு இன்க்ரிமெண்ட் பண்ணு. ஸ்டார்டிங் ஃப்ரம் 1 டிஃப்ரென்ஸ் இஸ் 1, இதுதான் கான்செப்ட். 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணு, 1லேருந்து அடுத்தடுத்த நம்பர் 1 1 இன்க்ரிமெண்ட் பண்ணு. இங்கே 10ன்னு கொடுத்தேன்னா ஒவ்வொரு வாட்டியும் 1 10 20 30 40 இப்படி வரும், நம்மளுக்கு அப்படி தேவையில்லை. ஓகேவா. அதே மாதிரி இது எல்லாமே மிச்சம் இருக்க காலம்ஸ். ஓகேவா. இப்போது இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்ஸ்டன்ஸ். இந்த மாதிரி நேம்டு கன்ஸ்டன்ஸ்னு இருக்கும். அதாவது இது எதுக்குன்னா, இந்த மாதிரி ஒரு கன்ஸ்டன்ஸ்க்கு நேம் கொடுத்தா தான் அதை நம்ம டெலீட் பண்ணணும் அப்படின்னா ஈஸியாக இருக்கும் ஸ்கிரிப்டில். அதனால் இதுதான் வந்து கம்பெனி ஸ்டாண்டர்ட்ஸ். ஓகேவா. ஸோ இது ஒரு டேபிளுங்க ஹை லெவலில். சப்போஸ் உங்களுக்கு டிபி டிசைனே டீட்டெயிலாக வேணும் அப்படின்னா ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் வீடியோவில் இருக்குது, பட் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், இந்த வீடியோவை நம்ம தனியாக டிபி டிசைனுக்கு மட்டும் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகேவா. இப்போது இது ஒரு டேபிள். அடுத்து கேட்டகரிஸ் அப்படின்னு ஒரு டேபிள். இந்த டேபிள் என்னென்ன இருக்குது, ஐடின்னு ஒரு காலம், நேமு. இந்த ஒரு கேட்டகரி க்ரியேட் பண்ணோம், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டடி பிளான் அப்படின்னு ஒரு கேட்டகரி க்ரியேட் பண்ணிங்கன்னா அது எனக்கு நான் க்ரியேட் பண்ணதுனால அது எந்த யூஸருக்குரியது அப்படிங்கிறது சேவ் பண்ணுறதுக்கு தான் இந்த யூசர் ஐடி. இந்த யூசர் ஐடி எங்கேருந்து வருது, இந்த யூசர் ஐடி இங்கேருந்து வருது. எப்படி வருது, எப்படி தெரியும், இந்த டேபிளுக்கு இங்கே ஒரு கன்ஸ்டன்ட் இருக்குது, இது ஃபாரின் கீன்னு சொல்லுவாங்க. அதாவது இங்கே இருக்க ஒரு ஃபாரின் கீ இன்னொரு டேபிளில் கட்டாயமாக ப்ரைமரி கீயாக இருக்கும், அதுதான் கான்செப்ட். ஓகேவா. ஸோ இது செகண்ட் டேபிள். அதே மாதிரி நம்ம நோட்ஸை சேவ் பண்ணுறதுக்கு நோட்ஸ் டேபிள். இந்த நோட்ஸ்லேயும் வந்து எந்த கேட்டகரி இந்த நோட்டுக்குரியது, இது யாரோடது. ஸோ இந்த 2 காலம் இம்பார்ட்டன்ட். இந்த 2ம் ஃபாரின் கீ, அதனால தான் இப்படி இருக்குது. ஓகேவா. ஆல்ரைட். இப்போது இது வரைக்கும் முடிஞ்சிருச்சு. இப்போ இதெல்லாம் வந்து சும்மா சாம்பிள் டேட்டா கன்ஸ்டன்ஸ் இதெல்லாம் நம்மளுக்கு ஓகே. நீங்கள் இப்போ என்ன பண்ணலாம், நம்ம இதை எக்ஸிக்யூட்டே பண்ணதுனால இதை செலக்ட் பண்ணி கூட எக்ஸிக்யூட் பண்ணலாம், இல்லைனா டேரெக்டாக மேலே போயிட்டு Ctrl+X எல்லாமே இன்ஸ்டால் ஆகிடுச்சு, அதாவது எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. எப்படி பாருங்க, இதெல்லாம் காமிக்குது. இப்போ நான் இதை ரெஃப்ரெஷ் பண்ணேன் அப்படின்னா 3 டேபிள் காமிக்கும். இந்த டேபிளில் டேட்டா கூட இருக்கும். எப்படி, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டேட்டாவை பார்க்குறதுக்கு ஸோ இங்கே பாருங்கள், செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் நேம், இதான் வந்து query. இந்த டேபிளில் நம்ம இப்போ டிஃபால்ட்டாக இன்ஸ்டால் பண்ண டேட்டா வந்துருச்சு. அதே மாதிரி இப்போது வேறு டேபிளுக்கு நான் பார்க்கணும் அப்படின்னா யூசர் ப்ரொஃபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக ஒரே ஒரு ரெக்கார்ட் இருக்கும், அதுவும் நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். டேட்டா வந்துருச்சு. இதே மாதிரி நோட்ஸ் மோஸ்ட்லி இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம், அதுவும் நம்ம டிஃபால்ட்டாக டேட்டா ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நோட்ஸும் இருக்குது டிஃபால்ட்டாக. ஓகேப்பா. இப்போ டேட்டா பேஸோட ஸ்ட்ரக்சர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த டேட்டா பேஸை எப்படி நம்ம வெப் APIக்கு பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் அடுத்து பார்க்க போகிறோம். நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்மளோட இந்த வெதர் ஃபோர்காஸ்ட்டை இந்த மாதிரி நைஸாக UI, இந்த ஸ்வாகர் UI கொண்டு வர போகிறோம். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, அந்த மாதிரி ஒரு UI கொண்டு வரதுக்கு சில பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இந்த மெயின் ப்ராஜெக்ட்க்கு வந்து ரைட் கிளிக் பண்ணி ஆட் NuGet பேக்கேஜ் மேனேஜர், மேனேஜ் NuGet பேக்கேஜ் மேனேஜர்னு சொல்லி இந்த ப்ரௌஸில் வந்து swashbuckle.asp.NET Core அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா இப்படி ஒன்று வரும். இதை நம்ம இன்ஸ்டால் பண்ணுறோம். இதை இன்ஸ்டால் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா, இந்த மாதிரி தனித்தனி பேக்கேஜஸ் எல்லாமே நம்மளுக்கு வேணுங்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இந்த பேக்கேஜ் தான் நம்மளுக்கு அழகாக அந்த மாதிரி ஒரு விஷயத்தை காமிக்க போகுது. இப்போ நம்ம program.csல வந்து 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து இது வந்து மெயின் என்ட்ரி. இந்த மெயின் என்ட்ரியில் 2 விஷயம் இருக்குது. ஒரு விஷயம் இங்கே வரைக்கும் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் கான்ஃபிகரேஷன், இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மிடில்வேர் கான்ஃபிகரேஷன் சொல்லுவாங்க. ஓகேவா. சர்வீஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, மிடில்வேர்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஓகேவா. இப்போதைக்கு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். மிடில்வேர் என்ன, புதுசாக மிடில்வேர் ஆட் பண்ணால் என்ன ஆகும், இது எல்லாமே நம்ம ஃப்யூச்சரில் பார்க்கலாம். ஓகே. இப்போது இங்கே ஒரு சர்வீஸை நான் கான்ஃபிகர் பண்ண போகிறேன். ஸோ பில்டர் டாட் சர்வீஸ் டாட் ஆட் ஸ்வாகர்ஜென், இதுதான் வந்து சர்வீஸ் கான்ஃபிகரேஷன். இந்த ஸ்வாஷ்பேக்கிலோட ஸ்வாகர் ஜெனரேஷன் வந்து சர்வீஸை ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுறோம், ஆப் டாட் யூஸ் ஸ்வாகர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மிடில்வேரை யூஸ் பண்ணுறோம். அடுத்து ஒரு மிடில்வேர் இருக்குது,
இங்கே பாருங்கள் யூஐயும் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ ஸ்வாகர் யூஐ மிடில்வேர், ஸ்வாகர் யூஐ மிடில்வேர், இந்த ரெண்டையும் யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இப்போ என்ன ஆகும்னா, இந்த கோட் எக்ஸிக்யூட் ஆகிறப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா இப்படி ஒரு அழகான யூஐ காமிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இப்படி ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா, இப்போதைக்கு எதுவும் இல்லைன்னு சொல்கிறதுல இங்கே வந்து இப்போ ஸ்வாகர் அப்படின்னு டைப் பண்ணேன்னா இந்த அப்ளிகேஷன் இன்னும் ஓடலை. ஸோ டைப் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு யூஐ வர ஆரம்பிச்சிருச்சு. இப்படி வந்தால் என்ன அர்த்தம், இந்த மாதிரி நம்ம ஈஸியாக இங்கே டேட்டாவை பார்க்க முடியும். ஓகேவா? பட் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இந்த program.csல இங்கே ஒரு இஃப் கண்டிஷன் இருக்குது பாருங்கள். டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் இது ஓடணும், இல்லைன்னா ஓடக்கூடாது. அப்போ இந்த டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட்டுங்கிறது எங்கேருந்து கண்டுபிடிக்குது? ஓகே, இந்த மெயின் ப்ராஜெக்டில் ப்ராப்பர்ட்டிஸ் கீழே லான்ச் செட்டிங்ஸ்னு ஒன்று இருக்கும். இந்த லான்ச் செட்டிங்ஸில் பாருங்கள் என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ்னு ஒன்று இருக்கா. இந்த ASP.NET Core என்விரான்மெண்ட் வேரியபிளோட வேல்யூவை பேஸ் பண்ணி தான் அது டெவலப்மெண்ட்டாக இல்லைன்னு கண்டுபிடிக்குது. இப்போ டிஃபால்ட்டாக இதுக்கு டெவலப்மெண்ட் அப்படின்னு இருக்குது. அதனால இதுக்கு வேல்யூ, அதாவது இதுக்கு வேல்யூ ட்ரூவாக இருக்கும். அதனால இதெல்லாம் எக்ஸிக்யூட் ஆகுது. ஒரு உதாரணத்துக்கு நான் இங்கே ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லி இதை காப்பி பேஸ்ட் பண்ணி ப்ரொடக்ஷன் அப்படின்னு ரீநேம் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த நேமை எடுத்துகிட்டு நான் இதை ப்ரொடக்ஷன், அதாவது நம்ம டிப்ளாய் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இதை பண்ணேன் அப்படின்னா, இப்போ ஸ்வாகர்னு ஒன்று ஒர்க் ஆகிட்டுருந்துச்சுல, இது ஒர்க் ஆகாமல் போயிடும். இது நல்ல விஷயந்தான். சில பேர் கேட்பாங்க, நம்ம டிப்ளாய் பண்ண இடத்துல ஏன் எனக்கு ஸ்வாகர் வர மாட்டேங்குது, என்னால் பார்க்க முடியல. காரணம் இதுதான். ஸோ இந்த ஸ்வாகருங்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் ப்ளூ பிரிண்ட் மாதிரி. நம்ம வீட்டோட ப்ளூ பிரிண்ட்டை நம்ம டெவலப்மெண்ட் பண்ணிகிட்ருக்கப்போ பார்க்கலாம். நான் டிப்ளாய் பண்ண, அதாவது நம்ம வீடோட ப்ளூ பிரிண்ட்டை வெளியே எக்ஸ்போஸ் பண்ண முடியுமா? எக்ஸ்போஸ் பண்ணக்கூடாது இல்லையா? அதனால தான் ப்ரொடக்ஷனில் இந்த மாதிரி ஸ்வாகர் அப்படிங்கிறது வராது. இப்போது ஒரு உதாரணத்துக்கு நான் இந்த ப்ரொடக்ஷன் மாற்றிட்டேன் இல்லையா, இப்போது நீங்கள் பாருங்கள் இது வராது. இது கரெக்ட் தான், நம்ம எக்ஸ்போஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு செக்கே வச்சுருக்கோம். ஸோ பேசிக்கலி நீங்கள் டெவலப் பண்ணப்போ இது எல்லாமே ஒர்க் ஆகும். நீங்கள் டிப்ளாய் பண்ணதுக்கப்புறம் செட்டிங்ஸில் ஆல்ரெடி அது ப்ரொடக்ஷன் இருக்கனால அது இது ஒர்க் ஆகாது. ஓகே, நவ் திஸ் இஸ் குட். இப்போது நம்மளுக்கு என்ன தெரியும், ஆட் நியூகேட் பேக்கேஜ் மேனேஜர்னு போய் பேக்கேஜை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி இங்கே இடத்துல வந்து உட்காரும். இதே மாதிரி நம்ம இங்கே டேரெக்டாக பேக்கேஜை போட்டாலும் இந்த பேக்கேஜஸ் எல்லாமே இன்ஸ்டால் ஆயிரும். ஓகே, நம்மளுக்கு சில பேக்கேஜஸ் வேணும். நம்மளுக்கு என்னென்ன பேக்கேஜ் வேணுமோ அதெல்லாம் நான் இப்போது இங்கே போட போகிறேன். ஓகே, ஒன்று வந்து என்டிட்டி ஃப்ரேம்வொர்க் கோர். ஸோ இங்கே பாருங்கள், நான் காப்பி பேஸ்ட் பண்ணுறேன், அதுக்கப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம இப்போ என்னென்ன வச்சுருக்கோம், என்டிட்டி ஃப்ரேம்வொர்க் கோர், என்டிட்டி ஃப்ரேம்வொர்க் கோர் டிசைன், அப்புறம் இந்த Microsoft.identity.web. இது வந்து இந்த ஆத்தென்டிகேஷனுக்காக. இது இப்போ இருக்கணும்னு அவசியம் இல்லை, பட் இருந்தாலும் ஓகே, என் ப்ராஜெக்ட்லேருந்து நீங்கள் அப்படியே எடுத்துக்கலாம். பட் இது வந்து இந்த என்ட்ரா ஐடி கான்ஃபிகர் பண்ணப்போ வரக்கூடிய ஒரு விஷயங்கள். அதுக்கப்புறம் லாகிங் நம்ம போட போகிறோம். அதனால் செரிலாக் பேக்கேஜ், அப்புறம் நியூட்டன் ஜேசன் பேக்கேஜ். இந்த பேக்கேஜ்லாம் எனக்கு வேணும், எனக்கு ஆல்ரெடி தெரியும். அதனால் நான் டேரெக்டாக ஒன்றா இன்ஸ்டால் பண்ணாமல் இங்கே மொத்தமாக கொடுத்துட்டேன். அதே மாதிரி மிச்ச ப்ராஜெக்ட், அதாவது அப்ளிகேஷன் ப்ராஜெக்ட்லேயும் வந்து சில பேக்கேஜஸ் இருக்குது. ஸோ அங்கேயே நம்ம பேக்கேஜஸை இன்ஸ்டால் பண்ணிடலாம். நம்மளுக்கு இப்போ என்னென்ன பேக்கேஜ் வேணும் அப்படின்னா, ஆட்டோமேப்பர்னு ஒரு பேக்கேஜ் இருக்குது. அதுக்கப்புறம் ஸோ நம்மளுக்கு என்ன பேக்கேஜ் வேணும், இந்த பேக்கேஜ்லாம் வேணும். இந்த ஐடென்டிட்டி வெப், இந்த மைக்ரோசாஃப்ட் நியூட்டன்.json, அப்புறம் ஆட்டோமேப்பர். அதே மாதிரி டொமைனில் எந்த பேக்கேஜஸும் தேவையில்லை. ஓகே, டொமைனில் என்ன பேக்கேஜஸ் வேணும்னு சொல்கிறேன். ஜஸ்ட் வந்து மைக்ரோசாஃப்ட்டோட ஐடென்டிட்டி, அதாவது என்டிட்டி ஃப்ரேம்வொர்க்கோட பேக்கேஜ் மட்டும் வேணும். இது எதுக்குன்னா, நம்ம இப்போது டேட்டா பேஸ்லேருந்து ப்ராஜெக்ட்டுக்கு என்டிட்டிஸை ஸ்கேஃபோல்ட் பண்ண போகிறோம். அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் இது வேணும். அப்படி இல்லைன்னா இது தேவையில்லை. இன்கேஸ் நீங்கள் இது எதுக்கு பண்ணுறோம் தேவையில்லாமல் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, இது காரணம் வந்து நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு விஷயம் பண்ண போகிறோம். அதாவது பேக்கெண்ட்லேருந்து ஃப்ரண்ட் எண்ட், டேட்டா பேஸ்லேருந்து பேக்கெண்டுக்கு நம்ம என்டிட்டிஸை, டேபிள்ஸ் எல்லாமே ஜென்ரேட் பண்ண போகிறோம். அதுக்கு தான் இந்த பேக்கேஜஸ் வேணும் இந்த ப்ராஜெக்ட்டில். அந்த ஒரே ஒரு ரீசனுக்காக மட்டும்தான் இது இங்கே இருக்குது. மற்றபடி இல்லைன்னா இந்த பேக்கேஜஸ்லாம் இங்கே தேவையில்லை. இப்போது இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் அதே மாதிரி சில பேக்கேஜஸ் வேணும். என்னென்ன பேக்கேஜஸ் இருக்குது, நம்மகிட்ட இப்போதைக்கு எந்த பேக்கேஜும் இல்லை. ஸோ நம்ம டிஃபால்ட்டாக இந்த பேக்கேஜஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ நான் காப்பி பண்ணி பேக்கேஜஸை போட்டேன். நான் சேவ் பண்ணி ரீபில்ட் அப்படின்னு கொடுத்தேன்னா எல்லா பேக்கேஜஸையும் நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இது எல்லாமே எல்லா ப்ராஜெக்ட்லேயும் ப்ராப்பராக இன்ஸ்டால் ஆகிடுச்சு அப்படின்னா பில்ட் சக்ஸஸ்ன்னு வந்துருச்சு பாருங்கள். ஓகேவா? ஸோ எல்லாத்துலேயும் எல்லா பேக்கேஜஸும் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பண்ணக்கூடியது ஸ்கேஃபோல்டிங், அதாவது
டேட்டாபேஸோட கான்செப்டை நம்ம என்டிட்டிஸுக்கு எப்படி மாற்றுறது, மாடலுக்கு எப்படி மாற்றுறது, இதுக்கு பேர் தான் ரிவர்ஸ் இன்ஜினியரிங். அதாவது டேட்டாபேஸ் ஃபர்ஸ்ட் மாடல்னு சொல்லுவாங்க. டேட்டாபேஸில் தான் எல்லாமே இருக்கும், அந்த ஸ்கீமாஸ் எல்லாமே. அதை நம்ம போக்கோ கிளாஸுக்கு, அதாவது நம்மளோட C# கிளாஸுக்கு எப்படி மாற்ற போகிறோம். மைக்ரேஷன், அதாவது மாடல் ஃபர்ஸ்ட் அப்ரோச்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம மாடல் க்ரியேட் பண்ணுவோம், அதை அப்படி டேட்டாபேஸுக்கு டேபிளாக மாற்றுவோம். ஓகேவா? ஆல்ரைட். இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது நெக்ஸ்ட்டு வந்து ஸ்கேஃபோல்டிங், டேட்டாபேஸ் ஸ்கேஃபோல்டிங். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், PowerShell அப்படின்னு ஒன்று இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணி இப்படி ஓப்பன் பண்ணிங்க. இங்கே நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஒரு கமாண்டை யூஸ் பண்ணி நம்ம இங்கே ஒரு விஷயத்தை செக் பண்ண போகிறோம். அதாவது நம்மகிட்ட ஒரு விஷயம் என்டிட்டி ஃப்ரேம்வொர்க் கோர் டூல் இருக்கா இல்லையா, அதை தான் செக் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன கமாண்டு, இங்கே வந்து என்டிட்டி ஃப்ரேம்வொர்க்கோட டூலை செக் பண்ணுறதுக்கு இதுதான் கமாண்ட். ஓகே, .NET டூல் லிஸ்ட் பண்ணு, குளோபலாக என்னென்ன இருக்கோ என் கம்ப்யூட்டரில் எல்லாத்தையும் லிஸ்ட் பண்ணு, இப்படி ஒரு பேக்கேஜ் இருக்கணும், இருக்கா, இருக்குது, என்ன வெர்ஷன் இருக்குது அப்படின்னு காமிக்குது. சப்போஸ் இல்லைன்னா ஒன்றுமே இல்லைன்னு காமிக்கும். ஓகே, இருக்கோ இல்லையோ நீங்கள் என்ன பண்ணணுங்கிறத இந்த ரீட்மி ஃபைலில் போட்டிருக்கேன். இப்போ நான் ஒரு ரீட்மி ஃபைலை காப்பி பேஸ்ட் பண்ண போகிறேன். இந்த இடத்துல ஒரு ரீட்மி ஃபைல் போட்டிருக்கேன். இந்த ரீட்மி ஃபைல் என்ன சொல்லுது பாருங்கள். இந்த ரீட்மி ஃபைல் என்ன சொல்லுதுன்னா, இந்த கமாண்டை யூஸ் பண்ணேன்னா உன்கிட்ட என்ன இருக்கோ இல்லையோ அதை காமிக்கும். சப்போஸ் ஏதாவது இருந்து நீ வெர்ஷன் அப்டேட் பண்ணணுன்னா, உனக்கு வெர்ஷன் நம்பர் தெரியும் அப்படின்னா நீங்கள் இந்த கமாண்டை யூஸ் பண்ணலாம். ஏன்னா என்ன இருக்கோ அந்த 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 வெர்ஷனை இந்த வெர்ஷனுக்கு அப்டேட் பண்ணுன்னு சொல்கிறோம். இல்லை லேட்டஸ்ட்டுக்கு தான் நம்ம கொண்டு போகிறோம் அப்படின்னா டைரெக்டாக இந்த கமாண்டை யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஃபஸ்ட்லேருந்தே நான் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா இந்த கமாண்டை யூஸ் பண்ணுங்கள். எனக்கு அன்இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா இந்த கமாண்டை யூஸ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ எல்லா கமாண்டோட டீட்டெயில்ஸும் இங்கே இருக்குது. இப்போ நம்ம அப்டேட் பண்ணி பார்ப்போம். PowerShell ஓப்பன் பண்ணுறோம். PowerShell இங்கே இந்த PowerShellல .NET டூல் அப்டேட் குளோபலாக இந்த இதை இன்ஸ்டால் பண்ணு. இப்போது இதுக்கு முன்னாடி என்ன வெர்ஷன் இருந்துச்சு, 10.0.2. ஓகே, இப்போ என்ன இருக்குதுன்னு திருப்பி பார்ப்போமா. ஓகே, அதுதான் லேட்டஸ்ட்டு. அதுக்கு மேலே எந்த லேட்டஸ்ட்டும் வரல இந்த வீடியோ ரெக்கார்டிங் அப்போது. ஓகேவா? ஸோ இதுதான் இருக்குது. இப்போ நம்ம இந்த டூலை இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கவனமாக கேளுங்க. இதே ஃபைலில் கீழே பாருங்கள், இந்த கனெக்ஷன் ஸ்ட்ரிங்னு ஒன்று இருக்குல்ல, இது இங்கே இருக்குது. ஸோ இந்த கனெக்ஷன் ஸ்ட்ரிங் என்ன பண்ணுதுன்னா, நம்ம இதை கனெக்ட் பண்ணப்போ இங்கே வந்து டேட்டாபேஸை கனெக்ட் பண்ணிங்கன்னா கனெக்ஷன் ஸ்ட்ரிங்னு காமிக்கிறது பார்த்தீங்களா, இதை தான் நான் ஆக்சுவலாக காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, இங்கே என்ன சொல்லுது, டேட்டா சோர்ஸ் வந்து இதுதான் வந்து சர்வர் இன்டெகிரிட்டி 2, அதாவது இந்த கான்ஃபிகரேஷன் இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் இங்கே நம்ம டேட்டாபேஸ் நேம் மட்டும் ஆட் பண்ணணும். ஓகே, இதுதான் கனெக்ஷன் ஸ்ட்ரிங். என்னோடய கனெக்ஷன் ஸ்ட்ரிங்கை பாருங்கள், இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி ஸ்லோவாக இங்கேயோட முடியுது. சிம்பிளாக இந்த முடிகிற இடத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே கேட்டலாக்னு ஒன்று இருக்கும், இனிஷியல் கேட்டலாக். அதாவது இதுதான் டேட்டாபேஸினோட நேம். ஓகே, ஸோ நம்மளோட டேட்டாபேஸ் நேம் என்ன, பர்சனல் நோட்ஸ் டெமோ அப்படிங்கிறது தான் டேட்டாபேஸ் நேம். கரெக்டாக? ஸோ நம்ம இப்போ .NET டூல், அதாவது .NET EF டூலை யூஸ் பண்ணி எப்படி டேட்டாபேஸ்லேருந்து மாடலுக்கு கொண்டு வரோம் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். ஓகே, ஸோ நவ் அகெயின் நம்ம இப்போ PowerShell போகிறோம். PowerShell போய் ஒரு சில சின்ன கமெண்ட்ஸ் மட்டும் பார்ப்போம். ஓகே, .NET EF அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா உங்கள் வெர்ஷன், உங்கள் டூல் வெர்ஷன், அப்புறம் இதில் என்னென்ன கமாண்ட் இருக்குது அப்படின்னு காமிக்கும். 3 முக்கியமான கமாண்ட்: டேட்டாபேஸ் கமாண்ட், DB கான்டெக்ஸ்ட் கமாண்ட், மைக்ரேஷன் கமாண்ட். நம்ம இப்போ ஃபோக்கஸ் பண்ண போகிறது DB கான்டெக்ஸ்ட். ஓகே, ஸோ இதுக்கு என்ன பண்ணுறோம், .NET EF DB கான்டெக்ஸ்ட். இப்போ என்ன சொல்லுது, ஹே DB கான்டெக்ஸ்ட் கீழே எனக்கு இன்னும் நிறைய இது இருக்குது. அதாவது இன்ஃபோனுங்கிற ஒரு கமாண்ட் இருக்குது, லிஸ்ட்டு. இதில் எதை யூஸ் பண்ணுற, ஒவ்வொன்றுக்கும் என்ன அர்த்தம் அப்படின்னு இங்கே காமிக்குது. ஓகேவா? ஸோ நம்ம இப்போ என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, .NET EF DB கான்டெக்ஸ்ட் ஸ்கேஃபோல்டு இருக்கா, இருக்குது, 4 ரைட். இந்த கமாண்ட் தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த கமாண்ட் இது வரைக்கும் கமாண்ட், இந்த கமாண்டுக்கு ஆர்கியூமெண்ட்ஸ், அதாவது இந்த கமாண்டுக்குரிய இன்புட் என்னென்னா SQL சர்வரோட சர்வர் டீட்டெயில்ஸ் இங்கே வரைக்கும். அது என்ன மாதிரி சர்வர், அதுக்கப்புறம் என்ன
கடைசியில் என்ன இருக்குது, என்டிட்டிஸ்ங்கிற ஃபோல்டர் கீழே இது எல்லாமே ஸ்கேஃபோல்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நான் காப்பி பண்ணி இதை கிளியர் பண்ணிடுறோம். ஸோ நம்ம நீட்டாக இருக்கும். ஸோ காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். .NET EF data DB context scaffold. இது வரைக்கும் கமாண்டு. இந்த ப்ளூ கலரில் இருக்கிறது சர்வர் டீட்டெயில்ஸு, என்ன சர்வர், SQL சர்வர், என்டிட்டிஸுங்கிற ஃபோல்டர் கீழே எனக்கு எல்லாத்தையும் ஸ்கேஃபோல்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நான் இங்கேயே டைப் பண்ணலாம். டைப் பண்ண என்ன ஆகும், நல்லா கவனமாக பாருங்கள். என்னோடய கரண்ட் லொக்கேஷன் இங்கே, இந்த இடத்துல தான் இந்த என்டிட்டி கிரியேட் ஆகும். எனக்கு இது வேணாம். அதனால் நான் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ண போகிறேன், இந்த டொமைன் ப்ராஜெக்டை ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் இன் ஃபைல் லொக்கேஷன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த லொக்கேஷன் இங்கே வந்து ஜஸ்ட் சிஎம்டின்னு டைப் பண்ணுங்கள். நீங்கள் டைப் பண்ண லொக்கேஷன் சிஎம்டியில் ஓப்பன் ஆகிடும். இங்கே பாருங்கள், இந்த லொக்கேஷனில் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண கமாண்டை இங்கே பேஸ்ட் பண்ணி என்டர் அடித்தேன்னா ப்ராஜெக்ட் பில்ட் ஆகி SQL சர்வரோட கரெக்டாக பேசி இந்த ஃபோல்டரை நம்மளுக்கு க்ரியேட் பண்ணிடும். க்ரியேட் பண்ணிடுச்சு. நம்ம பேசிகிட்டு இருக்க போய் பார்க்கலாமா? ஓகே, ஓப்பன் பண்ணுறேன். டொமைன் எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். இப்போ அங்கே என்டிட்டிஸ்குள்ளே எல்லாமே க்ரியேட் ஆகிடுச்சு. க்ரியேட் பண்ணப்பட்ட ஒவ்வொரு கிளாஸும் நேம் பார்த்தீங்கன்னா இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டேபிள். கேட்டகரிஸ்னு டேபிள் இருக்குது, நோட்ஸ்னு டேபிள் இருக்குது, யூசர் ப்ரொஃபைல்னு ஒரு டேபிள் இருக்குது. இந்த 3 டேபிளும் இணையக்கூடிய இடம் தான் இந்த இடம். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம இங்கே ஒரு சில விஷயத்த பண்ண போகிறோம். அப்போ தான் DB கான்டெக்ஸ்ட்டு சரியாக செட் ஆகி என்டிட்டி ஃப்ரேம்வொர்க் வர நம்மளால் யூஸ் பண்ண முடியும். நம்ம இப்போ ஸ்கெஃபால்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், 3 டேபிள், என்னென்ன டேபிள் இருந்துச்சோ அது எல்லாமே கிளாஸாக இங்கே மாறிடுச்சு. ஓகே, அது போக இந்த 3 கிளாஸையும் கம்பைன் பண்ணுறதுக்கு ஒரு DB கான்டெக்ஸ்ட்னு ஒன்று இருக்கும். ஓகே, ஸோ இந்த DB கான்டெக்ஸ்ட்டில் சில முக்கியமான விஷயம் இருக்குது. அதை நம்ம கட்டாயமாக கற்றுக்கணும். ஓகே, அட்லீஸ்ட் புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம இந்த கமாண்ட் யூஸ் பண்ணோம் இல்லையா, இந்த கமாண்ட் யூஸ் பண்ணி தானே ஜென்ரேட் பண்ணுவோம். அதனால இந்த ஜென்ரேட் பண்ணப்பட்ட ஃபைலில் இந்த மாதிரி இந்த DB கனெக்ஷன் டீட்டெயில்ஸ் இருக்கும். அது நம்ம இருக்கக்கூடாது, டெலீட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம மிச்சம் இருக்கிறத கொஞ்சம் யோசிக்கலாம். ஓகே, மிச்சம் என்ன இருக்குது, ஒரு கிளாஸு, அந்த கிளாஸை வந்து DB கான்டெக்ஸ்ட் அப்படிங்கிறத இன்ஹெரிட் பண்ணியிருக்கு. அப்படி இன்ஹெரிட் பண்ணால் மட்டும்தான், அதாவது பேஸ் கிளாஸ் வந்து DB கான்டெக்ஸ்ட், இதை இன்ஹெரிட் பண்ணால் மட்டும்தான் என்டிட்டி ஃப்ரேம்வொர்க் கோர் மூலிமா டேட்டா பேஸை கூட இன்ட்ராக்ட் பண்ண முடியும். ஓகே, அது போக என்ன இருக்குது, ஒரு பேராமீட்டர்லெஸ் கன்ஸ்ட்ரக்டர், ஒரு பேராமீட்டர் இருக்கிற மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரக்டர். இந்த பேராமீட்டர் மாதிரி இருக்கிற கன்ஸ்ட்ரக்டர் இஸ் இம்பார்ட்டண்ட். ஏன் அப்படின்னு பார்க்கலாம். இந்த DB கான்டெக்ஸ்ட்டுக்கு என்ன தேவை அப்படின்னா, இந்த SQL சர்வரோட கனெக்ஷன் ஸ்ட்ரிங் தேவை. கனெக்ஷன் ஸ்ட்ரிங்கை இங்கே நம்ம ஹார்ட் கோட் பண்ணோம்னா நல்லாவே இருக்காது. ஓகேவா? ஏன்னா இந்த கோடு வந்து ரொம்ப ஜென்ரிக்கான கோடு. எந்த என்விரான்மெண்ட்டில் போட்டாலும், அதாவது டெவலப்மெண்ட், அப்புறம் குவாலிட்டி டெஸ்டிங்கு, அப்புறம் ஸ்டேஜிங்கு, ப்ரொடக்ஷன், இப்படி எங்கே போட்டாலும் நம்ம ஹார்ட் கோட் பண்ணதை போட முடியாது. அதனால் இந்த DB கான்டெக்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன்ஸை நம்ம ப்ரோக்ராமர் CSலேருந்து டைனமிக்காக பாஸ் பண்ண முடியும். அதுக்காக தான் இந்த லைன். பாஸ் பண்ணப்பட்ட இன்ஃபர்மேஷனை இன்ஹெரிட் பண்ணப்பட்ட கிளாஸுக்கு அனுப்புறதுக்கு பேர் தான் பேஸ் ஆஃப் ஆப்ஷன். பேஸ்னால் இந்த கிளாஸை குறிக்குது. இந்த கிளாஸுக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்டர் இருக்குது. அந்த கன்ஸ்ட்ரக்டரில் இதே தான் இருக்கும். ஸோ இங்கே வாங்கி அங்கே அனுப்புகிறோம், இனிஷியலைஸ் ஆகிரும். ஓகே, அது போக என்ன இருக்குது, உங்கள்கிட்ட எத்தனை டேபிள் இருக்கோ அத்தனை டேபிளுக்கு இங்கே DB செட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன் எழுதணும். அதாவது பப்ளிக் DB செட் ஆஃப் அந்த டேபிள் நேம், அதோட நேம். நம்மளுக்கு சப்போஸ் 3 டேபிள் இருக்கிறனால இங்கே 3 காமிக்குது. ஒரு உதாரணத்துக்கு, இந்த என்டிட்டி ஃப்ரேம் கோர் மூலியமாக எனக்கு இந்த டேபிள் அக்சஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா அதை டெலீட் பண்ணிங்கன்னா அக்சஸ் பண்ண முடியாது. ஓகேவா? ஓகே, அது போக என்ன இருக்குது, இந்த ஆன் மாடல் கிரியேட்டிங்கில் நம்ம என்னெல்லாம் ஸ்கீமா கொடுத்தோமோ, ஸ்கீமானா இந்த டேட்டா பேஸோட டேபிளோட விதிமுறைகள். அதாவது இந்த ஸ்கீமா பார்த்துங்க, இந்த டேபிளுக்கு இந்த இதுக்கு 50 கேரக்டர் தான் இருக்கணும். அப்புறம் இந்த டேபிளுக்கு 100 கேரக்டர், இந்த காலமுக்கு 100 கேரக்டர்ஸ் தான் இருக்கணும். இதுக்கு எவ்வளோலாம் இருக்கலாம், இப்படி இந்த மாதிரி டெஃபினேஷன்ஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த டெஃபினேஷன்ஸ் தான் இங்கே அதுக்கு புரிகிற மாதிரி மாற்றி வச்சுருக்கு. ஓகே, ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ஃபைலை இங்கேருந்து மூவ் பண்ணி, அதாவது கட் பண்ணி இங்கனக்குள்ளே பேஸ்ட் பண்ணிடுறோம். அது ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, பொதுவாக இந்த DB கான்டெக்ஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கீழே தான் இருக்கும். அதனால நம்ம அங்கே ஜென்ரேட் பண்ணது அங்கே தாங்கிறனால அங்கே இருக்க ஃபைலை தூக்கி இங்கே மூவ் பண்ணிட்டோம். மூவ் பண்ணதுக்கப்புறம் இந்த நேம் ஸ்பேஸையும் நம்ம கரெக்டான நேம் ஸ்பேஸுக்கு மாற்றிடுவோம். அதாவது இங்கே பாருங்கள்,
lsc.personalnotes.infrastructure கீழே தானே இந்த ஃபைல் இருக்குது, அதனால தான் இந்த மாதிரி இந்த பேருக்கு மாற்றிருக்கோம். ஓகே, மாற்றினதுக்கப்புறம் எரர் காமிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒன்றும் இல்லை, பேசிக்கலி ரெஃபரன்ஸ் இல்லை. இங்கேருந்து இங்கே மாற்றினாலும் இதுக்கு ரெஃபரன்ஸ் இல்லை. இதுக்கு எப்படி ரெஃபரன்ஸ் கொண்டு வருது? கண்ட்ரோல் பீரியட் கொடுத்தீங்கன்னா சஜஷன் சொல்லுவோம். ஃபஸ்ட்டு தான் நம்மளோட ரெஃபரன்ஸ். இப்போது எரரே இல்லை, சேவ் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ அடுத்து பண்ண வேண்டியது இந்த டிபி கான்டெக்ஸ்ட்டை கரெக்டாக நம்ம கான்ஃபிகர் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணுறோம்? நேராக இந்த ப்ராஜெக்ட் கீழே இருக்க program.csக்கு வந்துடுறோம். ஓகே, வந்துட்டு நான் இங்கே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் போட போகிறேன். அதுக்கு பேர் தான் இந்த டேட்டா பேஸை கான்ஃபிகர் பண்ணுறதுன்னு அர்த்தம். ஸோ இந்த பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் போட்டதுக்கப்புறம் நான் உங்களுக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, நான் கட் பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டேன். ஓகேவா? இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா builder.service.addDbContext, இந்த டிபி கான்டெக்ஸ்ட்டுங்கிற ஒரு அதாவது டேட்டா பேஸை நம்ம ஆட் பண்ண போகிறோம். நம்ம டேட்டா பேஸ் பேர் என்ன? பர்சனல் நோட்ஸ் டெமோ கான்டெக்ஸ்ட். இதுதான் நம்மளோட டேட்டா பேஸோட நேம். இப்போது அதுக்கு நம்மளுக்கு ஆப்ஷன்ஸ் பாஸ் பண்ணணும் இல்லையா? ஸோ அதனால ஆப்ஷன்ஸ் பாஸ் பண்ணுறோம். ஆப்ஷன்.யூஸ் SQL சர்வர். சப்போஸ் நீங்கள் சில பேர் SQL லைட் யூஸ் பண்ணுவாங்க, இல்லைன்னா MongoDB யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி வேறு பேக்கேஜஸ் வரும். பட் கான்டெக்ஸ்ட் சேம் தான். ஸோ நம்ம SQL சர்வர் யூஸ் பண்ண போகிறதுனால SQL சர்வருக்கு என்ன கேட்குது பாருங்கள். இது ஹோவர் பண்ணிங்கன்னா கனெக்ஷன் ஸ்ட்ரிங் கேட்குது. கனெக்ஷன் ஸ்ட்ரிங்கை இங்கேருந்து எடுக்கிறோம். அதாவது கான்ஃபிகரேஷன்னால என்ன அர்த்தம்? இந்த ஆப் செட்டிங்ஸ் கீழே இருக்க என்விரான்மெண்ட் ஃபைல்லேருந்து எடுக்க போகுதுன்னு அர்த்தம். அந்த ஃபைலில் கனெக்ஷன் ஸ்ட்ரிங்குங்கிற ஒரு செக்ஷன் இருக்குது. அந்த செக்ஷனில் டிபி கான்டெக்ஸ்ட்டுங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. அங்கேருந்து கான்டென்ட்டை எடு அப்படின்னு சொல்கிறோம். அப்படி இருக்கான்னு பார்ப்போமா? ஓகே, ஃபஸ்ட்டு இது தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். ஆப்ஸ் settings.jsonங்கிறது ஹோல் அப்ளிகேஷனுக்கு காமனான ஒரு விஷயம். இப்போது நம்ம கரண்ட்டாக ஆல்ரெடி நம்ம பேசணும் இல்லையா? அது ஆப் செட்டிங்ஸில், அதாவது லான்ச் செட்டிங்ஸ் நீங்கள் டெவலப்மெண்ட் இருக்கா? ஸோ டெவலப்மெண்ட்டில் இருக்கிறப்போ டெவலப்மெண்ட்டோட டேட்டா பேஸ்லாம் வேணும் அப்படின்னா இங்கனக்குள்ளே கான்ஃபிகர் பண்ணுவாங்க. இதே நம்ம இப்போ டிப்ளாய் பண்ணதுக்கப்புறம் இந்த செக்ஷன்லேருந்து இருக்க கான்ஃபிகரேஷன் எடுத்துக்கிட்டு ஒர்க் ஆகும். இந்த ரெண்டு கான்ஃபிகரேஷன்லேயும் நமக்கு டேட்டா பேஸ் கான்செப்ட் இல்லவே இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு செக்ஷனை காப்பி பேஸ்ட் பண்ண போகிறோம். இங்கே கமா கொடுத்து ஒரு செக்ஷன் நேம் எக்ஸாக்டாக கனெக்ஷன் ஸ்டிங்னு இருக்கக்கூடாது, கனெக்ஷன் ஸ்டிங்ஸ் அப்படின்னு இருக்கணும். இது வந்து கேஸ் சென்சிட்டிவ். அது போக அதுக்குள்ளே டிபி கான்டெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கணும். டிபி கான்டெக்ஸ்ட் தான் இருக்கணுமா? கட்டாயமாக இல்லை. ஒரு உதாரணத்துக்கு பர்சனல் நோட் டிபி கான்டெக்ஸ்ட்னு கூட போகலாம். ஓகே, அப்புறம் இதை வந்து நம்மளோட கனெக்ஷன் ஸ்ட்ரிங், நம்மளோட டேட்டாபேஸ் பேர் வந்து அதாவது இனிஷியல் கேட்டலாக் வந்து பர்சனல் நோட்ஸ் டெமோ. இப்போது இப்படி போட்டனால இது என்ன பண்ணுறேன், நான் காப்பி பண்ணி ப்ரோக்ராமுக்குள்ள வந்து இதை பேரை மாற்றிடுறேன். ஏன்னா இப்படி தான் ஒரு செக்ஷன் இருக்குது, இந்த செக்ஷனில் இப்படி தான் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ ப்ராப்பர்ட்டி மேட்ச் ஆகணும். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை முடிச்சதுக்கப்புறம் இப்போது இது வந்துடுச்சு. இப்போது நம்ம இந்த பேக்கேஜில் பாருங்கள், சரி லாக் அப்படின்னு சொல்லிட்டு எரர் ஹேண்ட்லிங்கை லாக் பண்ணியிருப்போம். பட் அதை ஹேண்டில் பண்ணவே இல்லை. ஸோ நம்ம இப்போ எரர் ஹேண்ட்லிங்கை செட்டப் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், இங்கே வந்து ஒரு ட்ரை கேட்ச் பிளாக்கு. இந்த ட்ரை கேட்ச் பிளாக்கில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஹோல் செக்ஷனை நம்ம கட் பண்ணி பேஸ்ட் பண்ணுறோம். இது எல்லாமே ட்ரை பண்ணு. இதில் ஏதாவது ஃபெயில் ஆச்சுன்னா இங்கே என்ன பண்ணணும்னு காமிக்கணும். ஓகே, அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு கேட்ச் பிளாக்கும் ஒரு ஃபைனலி பிளாக்கும் போடுறோம். கேட்ச் பிளாக்கில் என்ன ஆகும்னா இந்த ஹோல் லைன் ஆஃப் கோடில் எக்ஸிக்யூட் ஆகிறப்போ எங்கேயாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா இங்கேக்குள்ளே எரர் அடிக்கும். எரர் அடித்ததுக்கப்புறம் இந்த லைன் ஆஃப் எக்ஸிக்யூட் ஆகி அப்ளிகேஷனை ப்ராப்பராக ஷெட்யூல் பண்ணிடும். ஓகேவா? ஸோ அப்ளிகேஷன் ஆக்சுவலி கிராஷ் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். பட் நம்மளுக்கு எரர் தெரியணுங்கிறதுக்காக தான் இந்த லாகிங். ஓகே, இது வரைக்கும் ஓகே. இப்போ அடுத்து இன்னொரு விஷயம் இருக்குது. நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம், இந்த ஆப் செட்டிங்ஸ் கீழே போய் இந்த லாகிங் எல்லாமே காமன் சொன்னேன் அப்படி இல்லையா? அதனால் நான் ஒரு செக்ஷனை காப்பி பேஸ்ட் பண்ண போகிறேன். என்ன கார்த்திக் எப்போ பார்த்தா காப்பி பேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இதெல்லாமே வந்து டாக்குமெண்டேஷனில் இருக்குது. இந்த சரி லாக் டாக்குமெண்டேஷனில் இதெல்லாம் இருக்குது. அந்த ஒரு காரணத்துக்காக தான் இதெல்லாம் நம்ம மாற்ற தேவையில்லை. பேசிக்கலி நம்ம இங்கே என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஒரு ரைட் டு அப்படின்னு ஒரு செக்ஷன் இருக்கா? ரைட் டு செக்ஷனில் என்ன இருக்குது? ஓகே, நம்ம இங்கே ஒரு முக்கியமான விஷயத்த மறந்துட்டோம். ஸோ அந்த லாகிங் வந்து இங்கே லாகிங் பண்ணுறதுக்கு ஒரு ஃபஸ்ட்டு கான்ஃபிகரேஷன் செட்டப் பண்ணணும். ஸோ நம்ம எங்கே செட்டப் பண்ணுறோம் அப்படின்னா ட்ரைக்கு மேலே ஒரு லாகிங் கான்ஃபிகரேஷன் செட்டப் பண்ணுறோம்.
இங்கே பாருங்கள், ரைட் டு கன்சோல், ரைட் டு டீபக், இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம லாக் பண்ண போகிறோம், அதாவது கான்ஃபிகர் பண்ணுறோம். ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னா, ரைட் பண்ண சொல்லப்போ இந்த லொக்கேஷனில் இப்படி ஒரு ஃபைலை ரைட் பண்ணும். ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ஃபைல். இன்றைக்கி ஓட்டினிங்கன்னா ஒரு ஃபைல் இருக்கும், நாளைக்கு ஓட்டினிங்கன்னா அன்றைக்கி டேட்க்குரிய ஃபைல் இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி இது வந்து லாகிங் லெவல்ஸ், எந்த லெவல் அதாவது லாக் பண்ணணும், இன்ஃபர்மேஷன் லெவலாக, எரர் லெவல் அப்படின்னா எரர் அடித்தா மட்டும்தான் லாக் ஆகும், இன்ஃபர்மேஷன்னா இன்ஃபர்மேஷன்லேருந்து எல்லாமே லாக் ஆகும். ஸோ அந்த மாதிரி. ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம இங்கே சும்மா நம்மளோட பேர் போடுறோம், நம்மளோட அப்ளிகேஷன் பேர். ஓகேவா? இதெல்லாம் ஓகேவா? இதுக்கு நம்ம சேவ் பண்ணிட்டோம், இங்கேயும் சேவ் பண்ணிட்டோம், எவ்ரிதிங் லுக்ஸ் ஓகே. இன்னும் ஒரே ஒரு விஷயம், இப்போ நம்ம கான்ஃபிகரேஷன் வந்து இந்த டேட்டா பேஸுக்கு பண்ணியிருக்கனால இது எப்படி ஒர்க் ஆகுதா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறது, ஜஸ்ட் ஃபார் டெமோ பர்பஸ். இந்த எக்ஸிஸ்டிங் கண்ட்ரோலருக்கு போய் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு சின்னதாக ஒரு மெத்தட் எழுத போகிறேன். என்ன எழுத போகிறேன்? பப்ளிக் ஐ ஆக்ஷன் ரிசல்ட், அதுவே சொல்லுது பாருங்கள், டெஸ்ட் டிபி கனெக்ஷன் தான் செக் பண்ணணும். ஸோ இதுவே என்ன பண்ணணும்னு சொல்லுது. ஓகே, மேபி நான் எழுதியே காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இது என்ன பண்ணணும்னு சொல்லுது. நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை http get. ஓகேங்க, நம்ம இப்போ டிபியை டெஸ்ட் பண்ண போகிறோம். சிம்பிளாக சொல்கிறேன் என்ன பண்ணணும்னு. இங்கே வந்து நீங்கள் CTOR டேப்னு வச்சிங்கன்னா ஒரு கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் ஆகும். இது வந்து ஷார்ட்கட்டு. ஓகேவா? இங்கே நம்ம இந்த டிபி கான்டெக்ஸ்ட்டை முதல்ல இன்ஜெக்ட் பண்ணுறோம். அதாவது பர்சனல் நோட்ஸ் டிபி கான்டெக்ஸ்ட், ஸ்பேஸ் விட்டால் நேம் சஜஸ்ட் பண்ணும், சின்னதாக வச்சுக்கணுன்னா கான்டெக்ஸ்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். வச்சதுக்கப்புறம் இது ஹோவர்ட் பண்ணி கண்ட்ரோல் பீரியட்னு கொடுத்திங்கன்னா இப்படி காமிக்கும். ஃபீல்டு க்ரியேட் பண்ணுறோம், ஃபீல்டு க்ரியேட் ஆகிடுச்சு. நம்ம இப்போ இங்கே என்ன பண்ணுறோன்னா, ஏன்னா இது உங்களுக்கு புரியுதுக்காக மட்டும்தான், இதை காப்பி பேஸ்ட் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க, இதெல்லாம் தூக்கிடுவோம். இதெல்லாம் தூக்கிட்டு எனக்குள்ளே வந்து கெட் கேட்டகரிஸ் அப்படின்னு பேர் எழுதுங்க. ஓகேவா? ஜஸ்ட்டு இதை ஃபாலோ பண்ணுங்கள், வேறு எதுவும் நீங்கள் பெருசாக யோசிக்க வேணாம். அதுக்கப்புறம் இந்த நேமை மாற்றிடுங்க, இதை ஐ ஆக்ஷன் ரிசல்ட்னு மாற்றிடுங்க. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சிம்பிளாக வேர் categories equal to context dot categories dot toList. டேட்டா வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ரிட்டன் ஓகே ஆஃப் கேட்டகரிஸ். அவ்வளோதாங்க. இட்ஸ் ஓகே. உங்களுக்கு புரியலனா இதை நீங்கள் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணுங்கள் என்னோடய கோட்லேருந்து. நம்ம வந்து இப்போ டேட்டா பேஸை செக் பண்ண போகிறோம், இதை ரன் பண்ண போகிறோம். இந்த மெத்தட் ஆக்சஸ் பண்ணி இது ஒர்க் ஆகுதா இல்லையான்னு முதல்ல செக் பண்ணிடுவோம். ஒர்க் ஆகிடுச்சுன்னா இது எல்லாமே ஸ்க்ராப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்லேருந்து வெப் ஏபியை ப்ராப்பராக டெவலப் பண்ணலாம். ஓகே, ஸோ எப்படி ஒர்க் ஆகிடுச்சான்னு பார்க்குறது, இங்கே வந்து ரன்னிங் அப்ளிகேஷனாக இதை கிளிக் பண்ணுறேன், இப்படி வருது. ஸ்வாகர் ஆட் பண்ணுறேன், நம்ம போட்ட நேம் வந்துருச்சு. எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா டேட்டா கரெக்டாக எல்லாமே கரெக்டாக இருந்தால் இங்கே பாருங்கள் டேட்டா வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணுது, இங்கே நீங்கள் பார்த்தாலே தெரியும், நம்ம கேட்டகரிஸ் தான் கேட்டோம், ஆனால் நோட்ஸ் குறியதும் வருது. சப்போஸ் ஏதாவது நோட்ஸ் இருந்துச்சுன்னா அந்த நோட்ஸும் வர ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஆல்ரைட். ஸோ அட்லீஸ்ட் டேட்டா பேஸ் ஒர்க் ஆகும். நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம், இதை ஸ்டாப் பண்ணி நம்ம இந்த மாதிரி காப்பி பேஸ்ட் பண்ணதெல்லாம் வந்து டெலிட் பண்ண போகிறோம். ஸோ வெதர் ஃபோர்காஸ்ட் கண்ட்ரோலர் நம்மளுக்கு தேவையில்லை, டெலிட்டட். வெதர் ஃபோர்காஸ்ட் இந்த கிளாஸும் தேவையில்லை, டெலிட் பண்ணியாச்சு. நம்ம இப்போ குயிக்காக எதெல்லாம் தேவையில்லையோ அதெல்லாமே நம்ம க்ளீனப் பண்ண போகிறோம். க்ளீனப் பண்ணியாச்சா? ஓகே, இப்போது சேவ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக இந்த ரெண்டு இதுக்கும், அதாவது இந்த ரெண்டு இதுக்கும் எப்படி வெப் ஏபிஐ க்ரியேட் பண்ணுறதுங்கிறத நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு கண்ட்ரோலர் ஒரு கேட்டகரிங்கிற ஒரு டேபிளுக்கு கர்ட் ஆப்ரேஷன் பண்ணணும்னா என்ன பண்ணணுமோ அதை நம்ம பண்ண போகிறோம். நம்ம எப்போயுமே வந்து ஒரு டேட்டா ஆக்சஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ரிவர்ஸில் எழுதுறது நல்லது. அதாவது நம்ம இப்போ பின்னாடிந்து எழுத போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த க்ளீன் ஆர்கிடெக்சர் பொறுத்தளவுக்கு இன்டர்ஃபேஸ்னு ஒன்று இருக்குது, அதோட இம்ப்ளிமெண்டேஷன் ஒன்று இருக்குது. நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த அப்ளிகேஷன் லேயரில் போய் ரைட் கிளிக் பண்ணி ஒரு புது ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கோங்க. இன்டர்ஃபேஸ்
இல்லை இன்டர்ஃபேஸஸ் அப்படின்னு க்ரியேட் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து ரைட் கிளிக் பண்ணி ஆட் நியூ ஐட்டம். இங்கே நம்ம என்ன ஐட்டம் கொடுக்க போகிறோம் அப்படின்னா ஒரு இன்டர்ஃபேஸ் நேம். அந்த இன்டர்ஃபேஸ் நேம் எப்படி கொடுக்கலாம், நம்ம இப்போது கேட்டகரி பற்றி கொடுக்க போகிறனால கேட்டகரி இன்டர்ஃபேஸ் மாதிரி கொடுக்கலாம். ஸோ கேட்டகரி ரெப்பாசிட்ரி. ஐங்கிறது இன்டர்ஃபேஸை குறிக்குது, கேட்டகரி ரெப்பாசிட்ரி அப்படிங்கிறது தான் நம்மளோட கிளாஸ் நேம் .cs. இப்போது ஒரு ஃபைல் வந்துருச்சு. இங்கே பாருங்கள், இது ஒரு இன்டர்வியூ கொஷின். ஒரு கிளாஸோ ஒரு இன்டர்ஃபேஸோ அதுக்குரிய டிஃபால்ட் அக்சஸ் மாடிஃபையர் வந்து இன்டர்னல். ஓகேங்களா, நம்ம இப்போ தான் பப்ளிக்னு மாற்றிடுறோம். பப்ளிக்னால் எங்கன்னா அக்சஸ் பண்ணலாம், இன்டர்னலாக இந்த ப்ராஜெக்ட்குள்ளே மட்டும் அக்சஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ பப்ளிக்னு மாற்றியாச்சு. இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம இங்கே வந்து ஒரு மெத்தட் எழுதுகிறோம். நான் எழுதுறதுக்கு முன்னாடியே அதுவே காட்டுது. இது எல்லாமே இந்த கோபைலட் பண்ணுற வேலை. இங்கே பாருங்கள், நான் இப்போ டேப் அமுக்குனேன்னா இது எல்லாமே வந்துடும். ஸோ இது என்ன சஜஸ்ட் பண்ணுது அப்படின்னா, நம்ம கோ த்ரூ பண்ணுவோம். டாஸ்க் ஆஃப் எனுமரபிள் ஆஃப் கேட்டகரி. அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட கேட்டகரி, லிஸ்ட் ஆஃப் கேட்டகரி தான் எனுமரபிள் ஆஃப் கேட்டகரின்னு அர்த்தம். அதுக்கு பேர் வந்து கெட் கேட்டகரிஸ் பை யூசர் ஐடி. ஒரு யூஸருக்கும் என்ன கேட்டகரி இருக்கோ அதை மட்டும் புல் பண்ணுறது. எல்லாரோட கேட்டகரியும் நம்ம யூஸருக்கு காட்ட முடியாது இல்லையா, அப்படி ஒரு டெஃபினிஷன். இந்த மாதிரி நிறைய டெஃபினிஷன் இருக்குது. மொத்தமாக ஒரே ஒரு கேட்டகரி ஐடியை கொடுத்து ஒரே ஒரு கேட்டகரி எடுக்கிறது, அப்புறம் ஒரு கேட்டகரி ஆட் பண்ணுறது, அப்டேட் பண்ணுறது, டெலிட் பண்ணுறது. நல்லா இருக்குல்ல? ஓகே, இதை நான் இப்போ டேப் அமுக்கி இப்படி கொண்டு வந்துடுறேன். பட் இது நான் கட்டாயமாக இது என்ன அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நம்ம இந்த எரரை போக்குறதுக்கு இங்கே ஹோவர் பண்ணோம் அப்படின்னா இது எங்கே சொல்லுது, இந்த கேட்டகரிக்கு நேம் ஸ்பேஸ் இல்லைன்னு சொல்லுது. நீங்கள் இங்கே வந்தும் கிளிக் பண்ணலாம், இல்லை இந்த இடத்துல மவுஸ் ஹோவர் பண்ணதுக்கப்புறம் அந்த பாயிண்டர் போனதுக்கப்புறம் கண்ட்ரோல் பீரியட் அமுக்குனிங்கன்னா சஜஷன் காமிக்கும். பேசிக்கலி இப்போ நம்ம இந்த நேம் ஸ்பேஸை புல் பண்ணதுக்கப்புறம் இதோட எரர்லாம் போயிடுச்சு. ஓகே, இந்த டாஸ்க் ஆஃப் அப்படின்னாலே இது அசின்க்ரனஸ் மெத்தட்னு அர்த்தம். ஓகேவா? நீ பாருங்கள், இன்னொரு விஷயம், எனி அசின்க்ரனஸ் மெத்தட் should return a task of t. இந்த டீங்கிறது ஜென்ரிக் டைப். இது என்ன டைப் ஆகலாம் ரிட்டர்ன் பண்ணலாம். ஸ்ட்ரிங் ரிட்டர்ன் பண்ணலாம், ஒரு கிளாஸ் ரிட்டர்ன் பண்ணலாம், என்ன வேணால் ரிட்டர்ன் பண்ணலாம். சப்போஸ் ரிட்டர்ன் பண்ணலை அப்படின்னா வெறும் டாஸ்க் அப்படின்னு இருக்கும். இன்னொரு விஷயம், இப்படி எழுதக்கூடிய ஒவ்வொரு அசின்க்ரனஸ் மெத்தடுக்கும் எண்டு வந்து பார்த்திங்கன்னா ஏசிங்க் அப்படின்னு முடியணும். அதுதான் ஸ்டாண்டர்ட். ஏசிங்க்குன்னு யாராவது பார்த்தாங்க அந்த மெத்தட் நேமில் எண்ட் ஆகுது அப்படின்னா அது அசின்க்ரனஸ் மெத்தட்னு அர்த்தம். அதுக்காக தான் அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இது எல்லாமே அசின்க்ரனஸ். எனக்கு அசின்க்ரனஸ்னாலே எப்படி பண்ணணும்னு தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இதே அப்படி சின்க்ரனஸாக எழுதியிருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். ஒரு உதாரணத்துக்கு, இது சின்க்ரனஸாக எழுதியிருந்தால் இப்படி தான் எழுதியிருப்போம். நம்ம டாஸ்க்கை ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு பதிலாக ஜென்ரலாக என்ன ரிட்டர்ன் பண்ணியிருப்போம், இப்படி ரிட்டர்ன் பண்ணியிருப்போம். அப்படி இல்லைன்னா லிஸ்ட் அப்படி ரிட்டர்ன் பண்ணியிருப்போம். அப்போது இது வந்து எசின்க்ரனஸ் இல்லைனால இதை எடுத்துருவோம். ஓகேவா? கண்ட்ரோல் ஏ KF. கண்ட்ரோல் ஏங்கிறது செலக்ட் பண்ணுறது, கண்ட்ரோல் K and F பண்ணிங்கன்னா ஃபார்மேட் பண்ணுறதுன்னு அர்த்தம். இப்போ இதுதான் வந்து நம்ம ஜென்ரலாக எழுதக்கூடிய அசின்க்ரனஸ் மெத்தட். இதுக்கும் என்ன வித்தியாசம்? இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, இதனால் IO ஆப்ரேஷன் இருக்கும், இன்புட் அவுட்புட் ஆப்ரேஷன் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஒவ்வொரு த்ரெட்டுக்கும், அதாவது எப்படி சொல்கிறது, இந்த எசின்க்ரனஸ் ஆப்ரேஷனுக்குன்னே தனியாக ஒரு வீடியோ எடுத்திருந்தேன் தமிழ் சேனலில். ஸோ அந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சோன்னா ரொம்ப லென்த்தியாக போகும். உங்களுக்கு சப்போஸ் எசின்க்ரனஸ் வீடியோ வேணும்னா மேபி இந்த ஃபுல் வீடியோவில் எண்டில் வேணால் நான் அதை ஆட் பண்ணி வைக்கிறேன். ஓகேவா? ஆல்ரைட், இப்போ நம்ம இது சின்க்ரனஸ், இது எசின்க்ரனஸ். இப்போது இதை நம்ம சேவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்படி வந்துடும் இல்லையா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இதை காப்பி பண்ணி நேராக இந்த ரெப்பாசிட்டரி, அதாவது இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லேயரில் போய் ரைட் கிளிக், ஆட் நியூ ஐட்டம். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, க்ளீன் ஆர்கிடெக்சரில் இன்டர்ஃபேஸஸ் எல்லாமே அப்ளிகேஷன் லேயரில் டிஃபைன் பண்ணுவாங்க. இதுக்குரிய இம்ப்ளிமெண்டேஷன் எல்லாமே இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லேயரில் டிஃபைன் பண்ணுவாங்க. அகெயின் இது ரெப்பாசிட்டரியாக இருந்தால் மட்டும்தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் டிஃபைன் பண்ணுவாங்க. ஓகேவா? இப்போது இது நம்ம என்ன பண்ணுறோம், பப்ளிக்னு மாற்றியாச்சு. இங்கே இன்ஹெரிட் இந்த மாதிரி கோலன் கொடுத்திங்கன்னா இன்ஹெரிட் கேட்டகரி ரெப்பாசிட்டரி ஆயிடுச்சா? இப்போ எரர் காமிக்கிது பாருங்கள். இந்த இடத்துல மவுஸ் கொண்டு வந்துட்டு அதே மாதிரி கண்ட்ரோல் பீரியட் கொடுத்திங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணவான்னு காமிக்கும். நம்மளுக்காக இது எழுதி கொடுக்குது. ஓகே, நம்ம இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவோம். பட் இந்த ஸ்ட்ரக்சர் வந்துடுச்சு, அதனால் எரர் போயிடுச்சு. பட் உள்ளே எந்த இம்ப்ளிமெண்டேஷன் இல்லாதனால, உள்ளே என்ன பண்ணணும்னு சொல்லாதனால இது அப்படியே நாட் இம்ப்ளிமெண்ட்டுன்னு வருது. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், CTOR கொடுத்து டேப் கொடுத்திங்கன்னா ஒரு கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் ஆகும்.
இந்த கன்ஸ்ட்ரக்டரில் இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம், டேட்டா பேஸ் அக்சஸ் பண்ண போகிறோம். அப்போ டேட்டா பேஸோட கான்டெக்ஸ்ட் நம்மளுக்கு பர்சனல் நோட் டெமோ கான்டெக்ஸ்ட்டை நம்ம இங்கே இன்ஜெக்ட் பண்ணுறோம். சிம்பிளாக வச்சுக்கணுன்னா கான்டெக்ஸ்ட். அகெயின் சென்டரில் வந்துட்டு கண்ட்ரோல் பீரியட் ஃபீல்டு, அவ்வளோதாங்க. நம்ம மேனுவல் எதுவுமே எழுத தேவையில்லை, என்டர்ச்சிங் எல்லாமே வந்துடும். இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சின்ன கீழேருந்து வருவோம், கேட்டகரியிலேருந்து வருவோம். ஓகேவா? இப்போது கெட் கேட்டகரி பை கேட்டகரி ஐடி இருக்கா? இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணுறோம், கான்டெக்ஸ்ட் டாட், நான் சொல்ல அதுவே அடிக்குது, கேட்டகரிஸ் டாட் ஃபைண்ட். ஃபைண்டுங்கிறது asynchronous மெத்தட் இல்லை, ஃபைண்ட் ஏசிங்கிறது asynchronous மெத்தட். ஸோ ஃபைண்ட் ஏசிங்கிற மெத்தடை யூஸ் பண்ணி இந்த கேட்டகரி ஐடியா அனுப்பிச்சோம் அப்படின்னா இங்கே என்ன வரும் அப்படின்னா, நம்மளுக்கு கேட்டகரி டேட்டா வரும். இப்போ நம்ம ஹோல்ட் பண்ணால் காமிக்கும். என்ன காமிக்குது? ஓகே, நம்ம இங்கே வந்து ஆஸ் டாஸ்க் அப்படின்னு மட்டும் அடிச்சிட்டோம் அப்படின்னா இங்கே என்ன காமிக்குது பாருங்கள், டாஸ்க் ஆஃப் கேட்டகரி கொஷின் மார்க் காமிக்குது. இங்கே நம்மளுக்கு கொஷின் மார்க் இல்லை. ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னு சொல்கிறேன். ஓகேவா? நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், இங்கே இதை ரிட்டன் டேட்டா அப்படின்னு கொடுத்துட்டோம்னா எரர் போயிடுச்சு. இங்கே க்ரீன் கலரில் பாசிபிள் நல் எக்ஸப்ஷன் காமிக்குது, நல் எரர். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம இந்த டேட்டாவை பாருங்களேன், இந்த டேட்டாவில் கேட்டகரிஸ் போவோமா? இப்போ இந்த டேட்டாவில் கேட்டகரிஸ் 1 to 5 இருக்குது ஒரு யூசர் ஐடிக்கு. அப்போ 6ன்னு கொடுத்தா என்ன ஆகும்? 6ங்கிற டேட்டா அங்கே இல்லை. அப்போ இல்லாதனால இங்கே இல்லைங்கிறனால நல்லுன்னு வரும். அதனால தான் அப்படி காமிக்குது. ஸோ நம்ம இது என்ன பண்ணணும்னா, டேட்டாவும் ரிட்டர்ன் பண்ணலாம், இல்லை நல்லாவும் ரிட்டர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இங்கே கொஷின் மார்க் பண்ணோன்னே இங்கே காமிக்குது பாருங்கள். ஏன் நம்ம இங்கே கொஷின் மார்க் கொடுத்தா இந்த இன்டர்ஃபேஸ்லேயும் கொஷின் மார்க் கொடுக்கணும். எங்கே இருக்குது? இந்த இருக்குது. ஓகேவா? இப்போது எல்லாமே ஓகே. இப்போது நம்ம டேட்டாவை ஒவ்வொருத்துக்கு ஃபெச் பண்ணியாச்சு. இப்போ இன்னும் நீங்கள் கேட்கலாம், இப்போ இந்த கேட்டகரி ஐடி இருக்கு இல்லையா, இந்த கேட்டகரி ஐடி இந்த ஃபைண்டுங்கிற மெத்தடுக்கு மட்டும்தான் இந்த கேட்டகரி ஐடி அனுப்ப முடியும். இது என்ன பண்ணுது அப்படின்னா, இதை புரிஞ்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு டேபிளில் ஒரு ப்ரைமரி கீ இருக்குது அப்படின்னா அந்த ப்ரைமரி கீ இருக்கு இல்லையா, அந்த ப்ரைமரி கீ இந்த என்டிட்டி ஃப்ரேம்வொர்க்கு தெரியும். நம்ம டெஃபினேஷன் படி நம்ம டிபி ஸ்கீமாவை ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணப்போ அதுக்கு தெரியும். எப்படி தெரியும்? இந்த கான்டெக்ஸ்ட்லேயே போய் பார்த்திங்கன்னா இந்த கேட்டகரிக்கு யார் ப்ரைமரி கீ அப்படின்னு தெரியும். இன்னொரு வகையில் சொல்லணும்னா, இந்த டேபிளோட டெஃபினேஷன் போய் பாருங்கள், கீன்னு இருக்கா, ஐடி தான் ப்ரைமரி கீ அப்படின்னு அதுக்கு கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? இதுக்கு நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, இந்த ஃபைண்ட் மெத்தடுக்கு மட்டும்தான் இந்த ப்ரைமரி கீயோட வேல்யூவை கொடுக்க முடியும். அப்படி கொடுத்தா அது கரெக்டாக இந்த காலமில் போய் தான் ஃபில்டர் பண்ணும், வேறு எந்த காலம்லையும் ஃபில்டர் பண்ணாது. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல யூசர் ஐடி இருக்கா, நம்மளுக்கு இப்போ இந்த ஒன்றுக்கு மேற்பட்ட டேட்டா வேணும், ஆனால் யூசர் ஐடியை பேஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணணும். நம்ம இப்போ இங்கே கொடுக்கலாமா? இங்கே கொடுத்தா என்ன ஆகும்னு பாருங்கள். இப்போ நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். ஓகேவா? இதுவும் ஐடி தானே. இங்கே கொடுத்தா என்ன ஆகும்? இங்கே என்ன கொடுத்தா என்ன ஆகும்? இங்கே டேட்டானது கேட்டகரி இங்கே பாருங்கள், இது 1 தான் வருது. நம்மளுக்கு 1க்கு மேற்பட்டது அனுப்பணும். ஸோ பேசிக்கலி இந்த ஃபைண்ட் ஏசிங்கே யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக டாட் வேர், ஓகேவா, ஓப்பன் பண்ணி இதுக்கு பேர் வந்து arrow ஃபங்க்ஷன். ஸோ w goes for w டாட் யூசர் ஐடி ஈக்குவல் டு யூசர் ஐடி டாட் toList. இப்போ toListங்கிறது சிங்க்ரனஸ் மெத்தட். இம்மிடியேட்டாக டேட்டா இங்கே ரிட்டன் ஆயிரும். நம்ம இதை அசிங்க்ரனஸாக மாற்றணும் அப்படின்னா ஏசிங்க் அப்படிங்கிற ஒரு மெத்தட் கூட இருக்குது. நம்ம என்ன பண்ணலாம்னா இதை லிஸ்ட்டாக மாற்றிடுவோம். ஓகேவா? லிஸ்ட்டாக இங்கே மாற்றினா என்ன ஆகும்? இதோட டெஃபினேஷன்லேயும் போய் நம்ம லிஸ்ட்டுன்னு மாற்றிடுவோம். ஓகே, தப்பு இல்லை, ரெண்டுக்கும் தப்பு இல்லை. எனுமரபிளுக்கு வேறு மாதிரி அனுப்பணும். ஸோ நம்ம இப்போ டேட்டாவை இங்கே அனுப்பிச்சாச்சு, யூசர் ஐடிக்கு ஃபில்டர் பண்ணியாச்சு. இப்போ இங்கேயும் அதே தாங்க. இதுக்கு இன்னும் ஒரே ஒரு வித்தியாசம், இது லிஸ்ட் ஆஃப் கேட்டகரி, இது வந்து சிங்க்ரனஸ் மெத்தட், இது அசிங்க்ரனஸ் மெத்தட். ஓகேவா? இப்போ இதுக்கு என்ன வித்தியாசம்? இதுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான். toListன்னு கொடுத்தா சிங்க்ரனஸ் மெத்தட், toList async கொடுத்தா அசிங்க்ரனஸ் மெத்தட். பட் நம்ம சிங்க்ரனஸ் மெத்தட் யூஸ் பண்ணுறது தான் ஈஸி, நல்லது. அசிங்க்ரனஸ் மெத்தட் யூஸ் பண்ணுறது தான் நம்மளுக்கு நல்லது. ஓகே, ஒரு சிங்க்ரனஸ் மெத்தட் நீங்கள் வச்சுருப்போம். ஓகேவா? நம்ம அடுத்தது எப்படி இதை தவிர்க்கலாங்கிறது சொல்லுவோம். இப்போ டெலிட்டு, ஆடு, அப்டேட் இருக்குது. ஓகேவா? இப்போ முதல்ல ஆட் கொடுப்போம். ஆட் இங்கே இருக்கா? ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா,
இந்த கான்டெக்ஸ்ட் டாட் கேட்டகரிஸ் டாட் ஆட்னு கொடுத்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்களேன். அதுவே சொல்லும். என்ன கேட்குது? கேட்டகரிங்கிற ஒரு என்டிட்டியாக அனுப்பு. நம்மளுக்கு இங்கே இருக்குது இல்லையா, இதை காப்பி பண்ணி இங்கே கொடுத்துட்டு இங்கே நம்ம கொடுத்துருவோம். ஆட் பண்ணால் மட்டும் பத்தாதுங்க. இந்த மாதிரி ஆடுன்னு கொடுத்ததுக்கப்புறம் என்ன ஆகும்னா என்டிட்டி ஃப்ரேம்வொர்க் வந்து ட்ராக் பண்ண ஆரம்பிக்கும். ஆனால் என்டிட்டி ஃப்ரேம்வொர்க்கு நம்ம சொல்லணும் சேவ் பண்ணு அப்படின்னு. அதுக்கு என்ன பண்ணணும்னா கான்டெக்ஸ்ட் டாட் சேவ் சேஞ்சஸ் ஏசிங்க், இங்கேயும் ஏசிங்க்ங்கிற மெத்தட் இருக்குது. அவ்வளோதாங்க. ஓகேவா? இப்போது ஒன்றையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ஏசிங்க்குன்னு இருக்கா, இந்த சேவுங்கிறப்போ இங்கே நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகணும். எக்ஸிக்யூட் ஆகணுங்கிறனால நம்ம இங்கே ஏசிங்க் அப்புறம் await அப்படிங்கிற கீவேர்டை கொடுத்தோம் அப்படின்னா இது எக்ஸிக்யூட் ஆகிற வரைக்கும் இந்த லைன் ஆஃப் கோட் எக்ஸிக்யூட் ஆகி முடிக்கிற வரைக்கும் இங்கே வெயிட் பண்ணும் த்ரெட்டு. ஓகேவா? ஸோ இதுக்கானால நம்ம இப்படி கொடுக்குறோம். இப்போ அடுத்து என்ன இருக்குது? அப்டேட் எப்படி கொடுக்குறோம்? அதே தான், கான்டெக்ஸ்ட் டாட் கேட்டகரிஸ் டாட் அப்டேட் இது. அப்புறம் அவ்வளோதான். நம்ம இங்கே ஜஸ்ட் வெயிட் பண்ணுறதுக்காக ஏசிங்க் அவைட்டை கொடுத்துட்டோம் அப்படின்னா முடிஞ்சு. அப்டேட்டும் முடிஞ்சா. ஓகே, இன்னொரு ஒரே ஒரு விஷயம், இந்த என்டிட்டி ஃப்ரேம்வொர்க்கில் முக்கியமான விஷயம் நீங்கள் என்ன கவனிக்கணும்னா, அப்டேட் வரப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம மேபி பிரேக் பாயிண்ட் வச்சு பார்ப்போம். அப்டேட் வரப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த கேட்டகரிக்கு ஐடி தானே ப்ரைமரி கீ. ஓகேவா? ஸோ இந்த ஐடி கட்டாயமாக இதுக்குள்ளே இருக்கணும். அப்படி இல்லைன்னா இந்த அப்டேட் ஃபெயில் ஆகிடும். ஏன்னா இது வந்து query ஜென்ரேட் பண்ணும். இந்த query ஜென்ரேட் பண்ணப்போ வேர் ஐடி இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு கொடுக்கும். ஓகேவா? அதை பேஸ் பண்ணி தான் இது அப்டேட் ஆகும். மேபி நம்ம இந்த 4மே ஒரே ஒரு வாட்டி டீபக் பண்ணிட்டு அடுத்து நம்ம கோபைலட்டை வச்சு எப்படி இதை ஃபாஸ்ட்டாக முடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ டெலிட்டுக்கும் அதே கான்செப்ட் தான். கான்டெக்ஸ்ட் டாட் கேட்டகரி டாட் ரிமூவ், இந்த கேட்டகரி ஐடியை பேஸ் பண்ணி ஒரு இதை ரிமூவ் பண்ண சொல்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம கான்டெக்ஸ்ட் டாட் சேவ் சேஞ்சஸ்ன்னு கொடுக்கக்கூடாது, நம்ம சேவ் சேஞ்சஸ் ஏசிங்க்குன்னு கொடுக்கலாம். அப்படி ஏசிங்க் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இங்கே ஏசிங்க் await அப்படிங்கிற யூஸ் பண்ணி அவ்வளோதாங்க. சிம்பிள். இப்போது எல்லாமே முடிஞ்ச மாதிரி இருக்குது. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நேராக இந்த இன்டர்ஃபேஸுக்கு போய் இதெல்லாம் காப்பி பண்ணிடுவோம். ஓகேவா? காப்பி பண்ணிவிட்டு நம்ம முழுசாக முடிச்சுட்டு இதுக்குரிய பிரச்சனையை நம்ம எப்படி மாற்றுறது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, இப்போது நம்ம இங்கே அகைன் சேம் அப்ளிகேஷனுக்குள்ளே போய் இன்டர்ஃபேஸில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஐ கேட்டகரி சர்வீஸ். ஏன் ஐ கேட்டகரி சர்வீஸ்? இந்த ஏபிஐலேருந்து சர்வீஸுக்கு கால் பண்ணணும். சர்வீஸ்லேருந்தா ரெப்பாசிட்டரி கால் பண்ணணும். இங்கேருந்து டேட்டா ரெப்பாசிட்டரி கால் பண்ணக்கூடாது. அதனால் நம்மளுக்கு இங்கே சர்வீஸுங்கிற ஒரு லேயர் வேணும். இந்த சர்வீஸில் பொதுவாக ஆர்கனைசேஷனில் நிறைய பிஸ்னஸ் லாஜிக் பண்ணுவாங்க. நம்ம இதில் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கனால நம்ம பண்ணுறதில்ல. பட் பேசிக்லி இங்கே பிஸ்னஸ் லாஜிக் பண்ணுவாங்க. ஸோ நம்ம இப்போ இதை பப்ளிக் இன்டர்ஃபேஸ் ஐ கேட்டகரி சர்வீஸ் நாங்கள் காப்பி பண்ணல, அதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். பட் இதை நம்ம மாற்ற போகிறோம். இது தப்புங்கிறத நம்மளால் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கப்புறம் அவங்களுக்கே புரியும் இது ஏன் தப்பு, எதுக்கு மாற்றணும் அப்படின்னு. அதே கான்செப்டாக எல்லாத்துக்கும் அப்ளை பண்ண போகிறோம். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம இதை கொடுத்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த கேட்டகரி சர்வீஸோட இம்ப்ளிமெண்டேஷன் எப்போயுமே அப்ளிகேஷன் லேயரில் தான் இருக்கணும். அதாவது இங்கே ஆட் கொடுத்து ஒரு ஃபோல்டர் சர்வீசஸில் என்ன பண்ணுறோம், ஒரு ஃபைல் கேட்டகரி சர்வீஸ், இங்கே பப்ளிக் கிளாஸ் இன்டர்ஃபேஸ் ஐ கேட்டகரி ஸ்பெல்லிங் தப்பாக அடிக்கிறதுல நான் 1 நம்பர். ஓகே, ஐ கேட்டகரி சர்வீஸ் இங்கே வந்து கண்ட்ரோல் பீரியட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுன்னு சொல்லிட்டோம். இதெல்லாம் நல்லா இருக்குல்ல? இப்போ நம்ம இந்த லேயர்லேருந்து ரெப்பாசிட்டரிக்கு ஆக்சஸ் பண்ண போகிறனால சிடிஓஆர் கண்ட்ரோலர், அதாவது கண்ட்ரோல் இந்த கிளாஸோட கன்ஸ்ட்ரக்டர். நம்ம இங்கே என்ன இன்ஜெக்ட் பண்ணுறோம், ஐ கேட்டகரி ரெப்பாசிட்டரியை இன்ஜெக்ட் பண்ணி, ஓகேவா, கண்ட்ரோல் பீரியட் ஃபீல்டு. இப்போது இதை வச்சு தான் நம்ம அந்த மெத்தடை ஆக்சஸ் பண்ண முடியும். டாட் ஆட் கேட்டகரி ஏசிங்க், அப்புறம் வந்ததை அப்படியே அனுப்புகிறோம். நம்ம இங்கே ரிட்டர்ன்
இதில் என்ன வருதோ அதை ரிட்டர்ன் பண்ணிடுங்கிறோம். இதே கான்செப்ட் தான் இருக்கும். அப்போ இங்கே என்ன வரும், ரிட்டர்ன் கேட்டகரி ரெபாசிட்டரி டாட் delete async வந்ததை பாஸ் பண்ணுறோம். இங்கே அதே தான், ரிட்டர்ன் கேட்டகரி டாட் கெட் கேட்டகரிஸ் பை யூசர் ஐடியை பாஸ் பண்ணுறோம். என்ன வருதோ அதை ரிட்டர்ன் பண்ணிடுறோம். இது சிங்க்ரனஸ் மெத்தட். இங்கே என்ன பண்ணுறோம், இதே தான், ரிட்டர்ன் என்ன வருதோ ரிட்டர்ன் பண்ணிடுறோம். ஓகே, ரொம்ப சிம்பிளாக இருக்குல்ல, கவலைப்படாதீங்க. பெருசாக பண்ணலாம். நம்ம ஃபஸ்ட்டு கற்றுக்கப்போ எப்பவுமே கான்செப்ட் கற்றுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம பெருசாக ஒன்று ஒன்றா பண்ணலாம். ஓகே, இப்போது இந்த எல்லாமே பண்ணியாச்சு. ஓகே, இப்போ இதையும் சேவ் பண்ணியாச்சு. இப்போது இந்த கேட்டகரி அப்படிங்கிற டேபிளுக்குரிய முழு கார்டு ஆப்ரேஷன் இங்கே இருக்குது. ஓகேவா, நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், அடுத்து நேராக கண்ட்ரோலருக்கு போய் ரைட் கிளிக், ஆட் கண்ட்ரோலர். இங்கே ஏபிஐ கிளிக் பண்ணி எம்டி ஏபிஐ கண்ட்ரோலர் கிளிக் பண்ணுங்கள். இங்கே என்ன கொடுக்கலாம், கேட்டகரின்னு கொடுக்கலாமா, கேட்டகரி கண்ட்ரோலர். இங்கே பாருங்கள், இந்த கேட்டகரி கண்ட்ரோலர் நீங்கள் கற்றுக்க வேண்டியது என்னென்னா, பேசிக்லி ஒரு கிளாஸ் நேமுக்கு கண்ட்ரோலர் பேஸை மூலிமா இன்ஹெரிட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த கண்ட்ரோலருங்கிற வேர்டை இது விட்டுரும். இது விட்டுட்டு இதுக்கு பக்கத்தில் என்னெல்லாம் இருக்கோ அதுதான் அதோட நேம். அது எப்படி எடுத்துக்கும் அப்படின்னா, இந்த ரவுட் அப்படின்னு இருக்குல்ல, ரவுட்னா இந்த வழியாக வா, இது வந்து பாதை. அந்த ஹோஸ்ட் பண்ண டொமைன்லேருந்து /API/controller இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த நேமை இங்கே ரீப்ளேஸ் பண்ணிடும். அப்படின்னா API/category/ என்ன, அந்த ஸ்லாஷுக்கு அப்புறம் வர்றது தான் நம்மளோட எண்ட் பாயிண்ட்ஸ். இதுதான் ரவுட், அதாவது பாதை. அதே மாதிரி ஒரு கண்ட்ரோலர் கிளாஸுக்கு இந்த மாதிரி API கண்ட்ரோலர்னு டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு பேர் ஆட்ரிபியூட். இதுக்கு மேலே எழுதிருந்தால் அது ஆட்ரிபியூட். ஓகேங்க, இப்போது இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா, CTOR அதே தான், ஒரு கன்ஸ்ட்ரக்டர். இங்கே நம்ம என்ன இன்ஜெக்ட் பண்ணுறோம், கேட்டகரி சர்வீஸ் இன்ஜெக்ட் பண்ணுறோம். ரெபாசிட்டரி இன்ஜெக்ட் பண்ணக்கூடாது, சர்வீஸ் இன்ஜெக்ட் பண்ணுறோம். அதே கான்செப்ட் தான், ஃபீல்டு க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கப்புறம் ஃபஸ்ட் எண்ட் பாயிண்ட். ஓகே, ஃபஸ்ட் எண்ட் பாயிண்ட் வந்து கெட்டுங்கிறதுனால HTTP கெட் அதே காமிக்கிது பாருங்கள். பப்ளிக் IAction result கெட். எப்போயுமே ரிட்டன் டைப் வந்து IAction result கெட்டாக தான் இருக்கணும். ஓகேவா, அடுத்து என்ன பண்ணுறோம், இப்படி கெட் அப்படிங்கிற ஒரு மெத்தட் இருக்குது. இது வந்து என்ன கெட்டு, எல்லாத்தையும் எடுக்க போகுது, எல்லா கேட்டகரிஸும் எடுக்க போகுது. ஓகே, பட் நம்மளுக்கு யூசர் ஐடியை பேஸ் பண்ணி வேணும், இல்லை பர்டிகுலர் ஐடி வேணும் அப்படின்னா இந்த கெட்டை ஓப்பன் பண்ணி கோர்ஸ்குள்ளே இந்த பிரேஸ்க்குள்ளே நீங்கள் ஐடி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த ஐடியை இங்கே மேப் பண்ணணும். இன்ட் ஐடி. அப்போது இந்த ஐடி மேப் ஆகிடும். ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த நேமும் ஒரே மாதிரி இருக்கணும். இங்கே ஐடினா இங்கே ஐடி, இங்கே கேட்டகரி ஐடின்னு கொடுத்திங்கன்னா இங்கே கேட்டகரி ஐடி, ஸ்பெல்லிங் மாறாமல், கேஸ் சென்சிட்டிவ். இதுக்கப்புறம் நம்ம இங்கேருந்து என்ன ஆக்சஸ் பண்ண போகிறோம், கேட்டகரி சர்வீஸ் டாட் கெட் கேட்டகரி பை யூசர் ஐடி. இல்லைன்னா வேறு என்ன இருக்குது, கெட் கேட்டகரி பை ஐடி இருக்கா, இருக்குது பாருங்கள். ஸோ இந்த ஐடியை அனுப்பி நம்ம டேட்டாவை வாங்க போகிறோம். இப்போ இங்கே வேர் டேட்டா ஈக்குவல் டு இங்கே இந்த மெத்தடை கால் பண்ணுறோம். இப்போது இது அசிங்க்ரனஸ் மெத்தட்ங்கிறதுனால இதை அசிங்க்ரனஸாக மாற்றணும். எப்படி மாற்றுறது, சிம்பிள். என்ன ரிட்டன் டைப் பண்ணாலும் அதை டாஸ்க்குள்ளே போட்டணும். போட்டதுக்கப்புறம் இங்கே மட்டும்தான் ஏசிங்க் அப்புறம் வெயிட் அப்படிங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணிட்டிங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக டேட்டாவை இங்கே வாங்கிடும். இப்போது ரிட்டன் டைப், நம்மளுக்கு இப்போ ரிட்டன் டைப் வந்து நிறையா இருக்குங்க. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ரிட்டன் ஓகே ஆஃப் இந்த டேட்டா, என்ன டேட்டா இருக்கோ அதை அனுப்பு. அப்போ இந்த ஓகே என்னவா ட்ரான்ஸ்லேட் ஆகும் அப்படின்னா, இது வந்து 200 ஸ்டேட்டஸ் கூட ட்ரான்ஸ்லேட் ஆகும். ஓகேவா, 200னா ஒரு சக்ஸஸ் ஸ்டேட்டஸ் கூட காமிக்குது. 400 அப்படின்னா பேட் ரிக்வெஸ்ட். பேட் ரிக்வெஸ்ட்னா என்ன, நம்ம கிளைண்ட்லேருந்து கால் பண்ணப்போ ஏதோ தப்பாக கொடுத்துருக்கோம், அதை சரி பண்ணி அனுப்பு அப்படின்னு சொல்கிறோம், அதுதான் பேட் ரிக்வெஸ்ட். 404 அப்படின்னா நாட் ஃபவுண்ட், நீ கேட்டது என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்கிறது தான் 404. 500னா
நீ எல்லாத்தையும் கரெக்டாக தான் கொடுத்த, என் சைடில் ஏதோ பிரச்சனை மன்னிச்சிடு, என்னால் ப்ராசஸ் பண்ண முடியல. அது தான் இன்டர்னல் சர்வர் எரர். சர்வரில் நடக்கக்கூடிய பிரச்சனையை கிளைண்ட்னால ஒன்றும் பண்ண முடியாது. அதுதான் ஃபைண்ட் எரர். இதெல்லாம் தான் பேசிக் எரர்ஸ். இந்த ஆத்தென்டிகேஷன் ஆத்தரைசேஷனுக்குரிய எரர்ஸ் எல்லாமே நம்ம ஆத்தென்டிகேஷன் படிக்கிறப்போ படிக்கலாம். அது 401 403 அந்த மாதிரிலாம் இருக்கும். அதை பற்றி நீங்கள் இப்போ ஒரி பண்ணிக்க வேணாம். இப்போது இந்த டேட்டாவை நம்ம இப்போ அதே கான்செப்ட் தான். கேட்டகரி 1 to 5 இருக்குது. நான் 1 கொடுக்குறேன், 1 வந்துருச்சு, கொடுத்தாச்சு. 6 கொடுக்குறேன், இதுக்கு நல்லுன்னு இருக்குது, நல்ல ரிட்டர்ன் பண்ண முடியாதுல்ல. ஸோ நம்ம இப்போ இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இஃப் டேட்டா ஈக்குவல் டு நல், நல்லாக இருந்தால் நீ கேட்ட கேட்டகரி இல்லைன்னு அர்த்தம். அப்போ என்ன ரிட்டர்ன் பண்ணுறோம், ரிட்டன் நாட் ஃபவுண்ட் அப்படிங்கிற ஒரு ரிட்டன் டைப்பை கொடுக்குறோம். இங்கே பாருங்கள், அப்படின்னா நாட் ஃபவுண்ட்னா 404ன்னு அர்த்தம். நீங்கள் ஹோவர் பண்ணாலே காமிக்கும் என்ன ஸ்டேட்டஸ் கோடு அப்படின்னு, 404 நாட் ஃபவுண்ட். ஓகேவா? இப்போ ஒரு இது மட்டும் நம்ம இப்போ அட்டாச் பண்ணியிருக்கோம், அதாவது ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கோம் இல்லையா. இன்னும் ஒரே ஒரு விஷயம் பண்ணணும் நம்ம ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி. நம்ம க்ரியேட் பண்ண இந்த சர்வீசஸ் எல்லாமே program.csல இங்கே வந்து நம்ம கான்ஃபிகர் பண்ணணும். ஸோ இங்கே என்ன கான்ஃபிகர் பண்ணுறோம், builder.service.add scoped கொடுத்து category repository, category repository. ஓகேவா? அதே மாதிரி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி சர்வீசஸ்க்கும் கொடுத்துருவோம். category services. ஸோ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, யாராவது இதை பற்றி கேட்டால் இதை கொடு, யாராவது இதை கேட்டால் இதை கொடு. யாரை கேட்குறா, கண்ட்ரோலரில் போய் பாருங்கள், கண்ட்ரோலரில் இவர் கேட்குறாரு, எனக்கு இதோட இன்ஸ்டன்ஸ் கொடுப்பா. அப்போ அதுக்கு தெரியும் .NETக்கு எதை கொடுக்கணும்னு. அதே மாதிரி இங்கே போய் பாருங்கள், எனக்கு ரெபாசிட்டரி இன்ஸ்டன்ஸ் கொடுப்பா. அப்போது ரெபாசிட்டரி இன்ஸ்டன்ஸா, ஓகே இது கேட்குறியா, ஓகே ஃபைன், இந்தா எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. ஓகேவா? அதனால் இது வேணும். இது இல்லை அப்படின்னா உங்களுக்கு ரன் டைமில் எரர் காமிக்கும், பில்ட் பண்ணப்போ எரர் காமிக்காது. அந்த ரன் டைம் எரர்லேயே காமிக்கும் கன்ஸ்ட்ரக்டர் cannot be constructed அப்படின்னு. அதையும் பார்த்துருவோமா? ஓகே, இதை கமெண்ட் பண்ணுறேன். இப்போ இதை ரன் பண்ணுறேன். இப்போது ரன் பண்ணப்போ என்ன ஆகும், இது பில்ட் ஆகி ரன் ஆகும். ஓகேவா? ரன் ஆகிறத நானே காமிக்கிறேன். இங்கே பாருங்கள் என்ன சொல்லுதுன்னு, கரெக்டாக எரர் காமிக்கும். பாருங்கள், எரர் வந்துருச்சு, கிளியர் சொல்லுது. சம் சர்வீசஸ் ஆர் நாட் ஏபிள் டு பி கன்ஸ்ட்ரக்டட். நீ ஏதோ கேட்குற, ஆனால் என்னால் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியல. unable to resolve services for type I category repository. நீங்கள் எங்கேயோ I category repository கேட்டிருக்கீங்க, ஆனால் என்னால் அதை ஆக்டிவேட் பண்ண முடியல. அதுதான் நம்மளுக்கு தெரியுமே. இங்கே பாருங்கள், இதை கமெண்ட் பண்ணனால. இப்போ இதை அன்கமெண்ட் பண்ணி நான் ரன் பண்ணேன் அப்படின்னா நம்மளுக்கு இப்போ யார் கழுவி ஊற்றுனாங்களோ அந்த எரர் வராது. ரன் பண்ண ஓட ஆரம்பிச்சிருச்சு. சூப்பரில். இது இப்படிலாம் தான் நீங்கள் டீபக் பண்ணணும். ஓகே, இப்போ நம்மளுக்கு 2 ஹோஸ்ட்டில் ரன் ஆகுது. இங்கே பாருங்கள், 7126 52 57. இது எங்கேருந்து வருது அதையும் பார்க்குறோமா. லான்ச் செட்டிங்ஸில் பாருங்கள், 7126 52 57. ஏன்னா நம்ம இந்த ப்ராஜெக்ட் தான் ரன் பண்ணுறோம். எப்படி தெரியுது, இது வந்து ப்ரொஃபைல்ஸ். இப்படி ஒரு ப்ரொஃபைல் இருக்குது, இப்படி ஒரு ப்ரொஃபைல் இருக்குது. நீங்கள் நல்லா பாருங்கள், இங்கே எனக்குள்ளே இதை கிளிக் பண்ணிங்கன்னா ப்ரொஃபைல்ஸ் காட்டும். நம்ம இப்போ இருக்கக்கூடியது HTTPS ப்ரொஃபைல், அதனால தான் இந்த கமாண்டில் ரன் ஆகுது. ஓகேவா? இப்போது இதை ரன் பண்ணி இது டேட்டா வருதா அப்படின்னு பார்ப்போம். வந்ததுக்கப்புறம் என்ன தப்பு அப்படிங்கிறதையும் பார்ப்போம். இதை கிளிக் பண்ணுறேன், இப்படி வந்துச்சா. இப்போது இங்கே ஸ்வாகர். ஆல்ரைட், இப்போ பாருங்கள், நம்ம F12 கொடுத்து நெட்வொர்க் டேப்பை கிளிக் பண்ணி ட்ரை இட் அவுட். 2 இருக்கா, ஒரு API கால் போகுது பாருங்கள், 2 இருக்குது. அதனால டேட்டா வந்துருச்சு. 200 ஸ்டேட்டஸ் கோட். 22 அதாவது 24 இருக்கா, இல்லை, அதனால் 404. சரி, இப்போ இதெல்லாம் நடக்கப்போ உங்களுக்கு புரிகிறதுக்காக சொல்கிறேன். ஓகேவா? இங்கே பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி எக்ஸிக்யூட் பண்ணப்போ அந்த என்டிட்டி ஃப்ரேம்வொர்க் வந்து SQL query-யாக மாற்றிடும். என்னமா மாற்றிருக்கு, செலக்ட் எவ்ரிதிங் லைக் கேட்டகரி, நேம், யூசர் எல்லாமே இந்த டேபிள்லேருந்து பண்ணு. வேர் ஐடி ஈக்குவல் டு பி. இந்த பிங்கிறது வேல்யூ 2. நமக்கு 2ன்னு கொடுத்தோமா, அடுத்து என்ன கொடுத்தோம், 24 கொடுத்தோம். இங்கே பாருங்கள். ஸோ இப்படி தாங்க ஒரு என்டிட்டி ஃப்ரேம்வொர்க் query-யாக மாற்றும். அந்த query இங்கே காமிக்கிறது நம்ம லாகின் பண்ணனால.
இப்போது இதில் 2 விஷயம் இருக்குது. மொதல் விஷயம், இந்த பேராமீட்டர்னு சொல்கிறதுக்கு வேல்யூ வந்து ஜென்ரலாக இந்த மாதிரி காட்ட மாட்டாங்க. ஏன்னா இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். இப்படி போகிற வரவனுக்குலாம் வேல்யூ காமிச்சோன்னா நம்ம திவால் ஆயிடுவோம். இப்போ நம்ம இங்கே காமிக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நான் ஆல்ரெடி ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன். நீங்கள் இந்த program.csல இந்த என்டிட்டி ஃப்ரேம்வொர்க்கை கான்ஃபிகர் பண்ணப்போ இங்கே பாருங்கள் 2 விஷயம் இருக்குது பாருங்கள். ஒன்று வந்து லாக் பண்ணு, இந்த லாகிங் இது எனேபிள் ஆகிருக்கனால தான் அந்த லாகிங்கே வருது, அந்த query லாகிங் வருது. ஓகேவா? சாரி, இங்கே இருக்கிறதுக்கு லாகிங் ஆகிடும். பட் இந்த பேராமீட்டருக்கு டேட்டா வருது இல்லையா, அது இந்த லைன்னால தான் வருது. ஓகே, இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் அதை கமெண்ட் பண்ணேன் அப்படின்னா அந்த பேராமீட்டருக்கு என்ன வேல்யூன்னு காமிக்காது. அதை நான் செஞ்சு காமிக்கிறேன். எனேபிள் டீட்டெயில் எரர்னால் சப்போஸ் எதாவது தப்பாக போனால் டீட்டெயில்டாக எரர் காமிக்கும். இது இல்லைனாலும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. இப்போ நான் அதை திருப்பி ரன் பண்ண போகிறேன். ரன் பண்ணிவிட்டு ஓகேவா, இப்போ எதுவுமே இல்லையா, நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், இதை திருப்பி எக்ஸிக்யூட் பண்ணுறோம். ஓகே, இங்கே பாருங்கள், இப்போயும் பேராமீட்டர்னு இருக்கா, ஆனால் பேராமீட்டருக்கு கொஷின் மார்க்குன்னு இருக்குது பாருங்கள். இந்த கொஷின் மார்க் என்னென்னு லாக் ஆகலை. அதுக்கு காரணம் நம்ம தான் வேணாம், லாக் பண்ணக்கூடாது. அப்போ எப்போ தான் பண்ணுறது? உங்களுக்கு ப்ரொடக்ஷன்லேயோ இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சு, நீங்கள் ரெப்ளிகேட் பண்ணணும் லோக்கல்லேருந்து அப்படின்னா அப்போதைக்கு மட்டும் அந்த மாதிரி போட்டு டேட்டா என்ன வருதுன்னு நீங்கள் பார்த்து உங்களால் இந்த கொரியவே காப்பி பண்ண முடியும். இங்கே பாருங்கள், இந்த கொரியவே நான் காப்பி பண்ணி ஓகேவா, இந்த இடத்துக்கு போய் இந்த பீக்கு பதிலாக இப்போ எனக்கு வேல்யூ தெரியும் இல்லையா, 2 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுன்னா எக்ஸிக்யூட் ஆகிடும். நல்லா இல்லை? ஆல்ரைட். ஸோ நம்மளுக்கு இப்போ இது தெரிஞ்சிடுச்சு. இப்போது கார்த்திக் என்ன தான்ப்பா தப்பு, நீங்களும் தப்புன்னு சொன்னீங்க, என்ன தப்பு? இப்போ பாருங்கள், இங்கே நான் ஒரு வேலிடான டேட்டா கொடுக்குறேன். என்னெல்லாம் வருது பாருங்கள், என்னெல்லாம் வருது, ஐடி வருது, நேம் வருது, யூசர் ஐடி வருது, கிரியேட்டட் ஆன் நோட்ஸ் அப்படிங்கிறது ஒரு அரேன்னு காமிக்குது, யூசர் நல்லுன்னு காமிக்குது, என்னென்னமோ காமிக்குது. எனக்கு இதெல்லாம் வேணாம். எனக்கு தேவை நேமும் ஐடி மட்டும்தான், இந்த 2 தான். எனக்கு இதெல்லாம் வேணாம். அப்போ என்ன தப்பு பண்ணியிருக்கோம்? நம்ம என்ன தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்ம இங்கே என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், இது ரிட்டர்ன் பண்ணப்போ இந்த கேட்டகரிங்கிறது யார், நம்ம டேபிள் நேம், நம்ம டேபிளையே எக்ஸ்போஸ் பண்ணுறோம். அது தப்பு. அப்போது என்ன பண்ணணும், நம்மளுக்கு வேணுங்கிறத மட்டும் ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு பேர் தான் டிடிஓ, டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அது என்னப்பா பண்ணுறது, அது எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அப்ளிகேஷனில் போய் நீங்கள் அதே மாதிரி தான் ரைட் கிளிக், ஒரு ஃபோல்டர் டிடிஓஸ் அப்படின்னு போட்டுருங்க. இது நம்ம ஸ்டாப் பண்ணிடுவோம். நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்மளுக்கு கஷ்டமாக தேவைப்படக்கூடிய டீட்டெயில்ஸை நம்ம ஆட் பண்ண போகிறோம். கேட்டகரிஸ் டிடிஓ அப்படின்னு ஒரு கிளாஸ் சும்மா. ஓகேவா? நம்ம இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த கிளாஸ்க்குள்ளே இதுக்குள்ளே பேசிக்காக இந்த ஃபைலுக்குள்ளே நம்ம சில கிளாஸஸை க்ரியேட் பண்ணணும். எப்படி க்ரியேட் பண்ணலாம், இப்படி க்ரியேட் பண்ணலாம். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு கேட்டகரி டிடிஓன்னு ஒன்று வேணும், அதில் ஐடி நேம், அது யூசர் ஐடி யாரோடது, எப்போ க்ரியேட் பண்ணுறது, இந்த 4 தான் வேணும், வேறு எதுவும் எனக்கு வேணும். ஓகேவா? அப்படின்னு சொல்லலாம். அப்படி சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த கேட்டகரி டிடிஓ இருக்குல்ல, இந்த சர்வீஸில் போய் எனக்கு நம்ம என்ன அனுப்புகிறோம், இதை தானே யூஸ் பண்ணோம், எனக்கு இது வேணாம், எனக்கு இது அனுப்பு, ரிட்டன் டைப்பை மாற்றியாச்சு. அப்போது ரிட்டன் டைப்பை மாற்றினா என்ன ஆகும், இதோட ரிட்டன் டைப்பையும் மாற்றியாச்சு. இப்போ பாருங்கள் எரர் அடிக்குது. ஏன் எரர் அடிக்குது, இங்கே வரக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர் டேட்டா ஈக்குவல் டு, இங்கே வரக்கூடியது கேட்டகரி, ஆனால் நம்மளுக்கு தேவை கேட்டகரி டிடிஓ. அதே மாதிரி இங்கே வரக்கூடியது டாஸ்க்கு, நம்மளுக்கு டேட்டாவாக வேணும். ஓகே, இந்த மாதிரி எப்போ நம்மளுக்கு ஒரு அசிங்க்ரனஸ் டேட்டாவாக வேணுமோ அப்போ தான் நம்ம இங்கே ஏசிங்க் அவைட் அப்படின்னு சொன்னோன்னா இங்கே டேட்டாவாக மாறிடும். இங்கே பாருங்கள், ஆனால் இப்போ கேட்டகரின்னு வருது, நம்மளுக்கு கேட்டகரி டிடிஓ தான் வேணும். எப்படி மாற்றுறது, அப்போ என்ன பண்ணலாம், இங்கே வந்து வேர் மாடல் ஈக்குவல் டு நியூ கேட்டகரி டிடிஓ, என்ன பண்ணுறோம், இதை அசைன் பண்ணுறோம். அதாவது ஐடிக்கு டேட்டாவிலேருந்து ஐடி எப்படி அசைன் பண்ணி கடைசியாக இதை நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம். ஓகேவா? அவ்வளோதான் பண்ணுறோம். பட் ஆனால் இங்கே ஒரு மேனுவல் ஆப்ரேஷன் நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். அப்போது இங்கே என்ன ஆகும், வச்சுருக்கேன், சேவ் பண்ண போனேன்,
ரன் பண்ணி இந்த இடத்துல ஹிட் ஆகிறப்போ என்ன நடக்குதுன்னு அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம ரன் பண்ண போகிறோம். ரன் பண்ணதை குயிக்காக பார்க்கலாம். இங்கே வந்துட்டு F5 பாருங்கள், இந்த இது வந்துடுச்சு. இங்கே என்ன சொல்லுது, அந்த டொமைன் நேம், அதாவது இந்த டொமைன் நல்லா பாருங்கள், இந்த டொமைன் /API/category இது போஸ்ட். F12 அமுக்கி இங்கே என்ன நடக்குதுங்கிறதையும் பார்ப்போம். நல்லா கவனமாக பாருங்கள். 3 இப்போ இதான் ரிக்வெஸ்ட் இல்லையா? ஓகே, நம்ம இந்த பிரேக் பாயிண்டெல்லாம் எடுத்துட்டுருவோம். ஓகே, இங்கே பாருங்கள், நல்லா கவனமாக பாருங்கள். ஃபஸ்ட்டு பண்ணது கெட் ரிக்வெஸ்ட். இதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம கொடுத்தது URL தான் இருக்குது. அதாவது இதுக்கு பேர் URL. ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் காப்பி பண்ணி இங்கே கொடுத்தா கூட எனக்கு இங்கே டேட்டா வரும். ஸோ கெட்டுக்கு பாடிங்கிறது கான்செப்டே இல்லை, எல்லாமே இங்கே தான் இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் கூகுளில் போய் நீங்கள் ABCD என்ன அடித்தாலும் இங்கே பாருங்கள், அது இங்கே மாறிடும். query string-ஆ இருக்கா, நான் அடித்த ABCD. அது ஏன்னா இந்த கெட்டுக்கு எப்போவுமே பாடி கிடையாது, இங்கே தான் இருக்கும். இதுதான் query string, இங்கே தான் இருக்கும். ஓகேவா? ஓகே, இப்போ போஸ்ட்டுக்கு எப்படி ஆகுதுன்னு பாருங்கள். இப்போ இந்த இடத்துல ட்ரை அவுட் கொடுத்து நான் என்ன கொடுக்கணும், நேம் வந்து ஏதாவது ஒரு புது கேட்டகரி, தமிழ் வீடியோ அப்படிங்கிற ஒரு கேட்டகரி. ஓகேவா? என்னோடய யூசர் ஐடி 1. ஏன், ஆல்ரெடி ஒரே ஒரு யூசர் இருக்காப்புல, அதனால. இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணேன் அப்படின்னா இங்கே டேட்டா வருதான்னு பாருங்கள், வந்துடுச்சா? ஓகே, இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். சேவ் ஆயிடுச்சு. 201 தான் சேவ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். பட் இங்கே பாருங்கள், இந்த இதுக்கு நம்ம கொடுத்த டேட்டாவை இங்கே அனுப்ப முடியாது. அதனால இது பேலோட் அப்படிங்கிற இதுக்குள்ளே தான் நம்ம டேட்டா இருக்கும். இதுதான் நம்ம அனுப்பிச்ச டேட்டா, ரிக்வெஸ்ட் பேலோட். இது யாருக்கு இருக்கும், இந்த ரிக்வெஸ்ட் மெத்தட் இருக்குல்ல, அது போஸ்ட், புட், டெலிட், பேட்ச், அதாவது கெட்டை தவிர மிச்சம் 4க்குமே இருக்கும். ஓகே, இதுவும் ஒரு இன்டர்வியூ கொஷின். இந்த ரிக்வெஸ்ட்டுங்கிறது, ரிக்வெஸ்ட் பாடிங்கிறது கெட்டுக்கு இருக்கவே இருக்காது, இருக்க வாய்ப்பே இல்லை, இருக்கவும் முடியாது. ஸோ இதுதான் நம்மளுக்கு பின்னாடி நடக்கக்கூடிய விஷயங்கள். இப்போது நம்மளுக்கு தெரியும் 6ங்கிறது ஸ்டார்ட் ஆகிருக்கு இல்லையா, அதனால நான் இங்கே 6ன்னு போய் அடித்தேன்னா நம்ம க்ரியேட் பண்ண டேட்டா தமிழ் வீடியோ இருக்குது. 66 இல்லை 7 அடித்தா நாட் ஃபவுண்டுன்னு வரும். இப்போ பாருங்களேன், எரர் அடிக்குது. சூப்பரில், என்ன எரர் அடிக்குது, இங்கே நல் வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம ஹேண்டில் பண்ண தேவையில்லை, ஹேண்டில் ஆகிடுச்சு. ஆனால் இங்கே நம்ம நல் டாட் ஐடின்னு கொடுத்தா எக்ஸப்ஷன் அடிக்கும். இங்கே பாருங்கள், ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ். அப்போது இதை கரெக்ட் பண்ணணுமா இல்லையா? ஓகே, இதை எப்படி கரெக்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போமா? ஏஐ வச்சு. நான் முதல்ல ஏஐ வச்சு பண்ணுறதுக்கு முன்னாடி நானே உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி பண்ணணும்னு. ஓகேவா? பேசிக்லி இது நல்லா இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம், டேட்டா ஈக்குவல் டு நல்லாக இருந்தால் நியூ கேட்டகரி டேட்டாவை அனுப்பு, அப்படி இல்லைன்னா இந்த டேட்டாவை அனுப்பு. இப்போது இது நான் பண்ணது, இதுக்கு கட்டாயமாக எரர் வராது, இதுவும் கரெக்ட் தான். ஓகேவா? இதை விட பெட்டராக கூட எழுதலாம். ஓகே, இப்போது இதை முதல்ல நம்ம ஃபிக்ஸ் பண்ணதை பார்ப்போம். 7 எக்ஸிக்யூட் பண்ணுறோம். இப்போ கட்டாயமாக எரர் அடிக்காது, அதுக்கு பதிலாக எம்டி ஆப்ஜெக்ட் வந்திருக்கு. ஆக்சுவலி என்ன வந்திருக்கணும், நாட் ஃபவுண்டு தானே வந்திருக்கணும். ஏன்னா அப்படி ஒரு ஐடியா இல்லையே, இப்போ எம்டி வேல்யூவில் வருது. அப்போ வேறு எங்கே தப்பு? இப்போ இதை ட்ரேஸ் பண்ணி பின்னாடி போனீங்கன்னா கண்ட்ரோலர்லேயும் ஒரு தப்பு இருக்கும். நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இது நல்லாக இருந்தால் இது அனுப்புன்னு தான் சொல்லியிருக்கோம். ஆனால் இன்னொரு கண்டிஷனும் செக் பண்ணுவான். நல்லாக இருந்தால் அல்லது டேட்டா டாட் இந்த ஐடி இருக்கு இல்லையா, கேட்டகரி ஐடி அப்படிங்கிறது, இந்த ஐடி ஈக்குவல் டு 0 இருந்தாலும் அனுப்பு. ஏன்னா அதுவும் அதே தானே. சேவ் பண்ணியாச்சு, அதே ட்ரை பண்ணுவோமா? இதெல்லாம் ஃபண்டமெண்டல்ஸ். ஓகேவா? 7 இப்போ பாருங்கள் நாட் ஃபவுண்ட் வருது, ஏன்னா இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபையாக இருக்கும். ஓகே, ஸோ இது ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம இப்போ 2 தான் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அது என்னது, போஸ்ட்டு, கெட்டு. இப்போ இன்னும் இங்கே நிறையா க்ரியேட் பண்ணணும். ஓகே, இப்போ ஏஐக்குள்ளே போகலாம். நீங்கள் இப்போ என்னைய பார்த்தீங்கன்னா இங்கே நான் லாகின் பண்ணியிருக்கேன். எதை வச்சு லாகின் பண்ணியிருக்கேன், learnsmartcoding@gmail.com. யார் அவர், என்னோடய ரெப்பாசிட்டரி இங்கே தான் இருக்கும். இதுக்கு நான் என்னோடய லாகின் இருக்கு இல்லையா, என்னோடய லாகினை வச்சு தான் நான் லாகின் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த லாகின் படி செட்டிங்ஸ்குள்ளே நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் காமிச்சிருப்பேன் எப்படி நீங்கள் ஆக்சஸ் வாங்கணுன்னு. கோபைலட் செட்டிங்ஸ். ஓகே,
கோபைலட் ஆக்சஸ் ஜென்ரலாகவே ஃப்ரீ. இங்கே பாருங்கள், இன்ஸ்டால் ஆகிருக்க எடிட்டரில் எனக்கு எவ்வளோ ஆக்சஸ் இருக்குது, இன்னும் எவ்வளோ மெச்சம் இருக்குது, பெண்டிங் இருக்குது, எல்லா லோட்டோஸுக்கு எல்லாமே காமிக்குது. ஓகேவா? பேசிக்கலி நீங்கள் இந்த லாகினும் அந்த கோபைலட் லாகினும் ஒரே மாதிரி இருக்கணும். நான் லாகின் பண்ணிட்டேன். இப்போ இந்த கோபைலட் கிட்டப் கோபைலட் சாட்னு ஒன்று இருக்குது பாருங்கள். இப்போ இதில் 3 வகை இருக்குது. ஒன்று ஆஸ்க் மோட், இன்னொன்று ஏஜென்ட் மோட், இன்னொன்று டீபக்கிங் மோட். ஐ திங்க் இது டீபக்கிங்கில் ரன் பண்ணப்போ டீபக்கிங் மோடில் இருக்கும். இது என்ன மாடல் யூஸ் பண்ணுறதுங்கிறது கூட இங்கே இருக்குது. ஓகே, ஸோ நம்ம ஏஜென்ட் மோடில் டிஃபால்ட்டாகவே இன்னும் ஆக்டிவ் டாக்குமெண்ட்னா இப்போ கரண்ட்டாக எந்த டாக்குமெண்ட் ஓப்பன் ஆகிருக்கோ அதுதான் ஆக்டிவ் டாக்குமெண்ட். நம்ம ஏஜென்ட் மோட்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் கரெக்டாக இருந்தால் அது போய் நம்மளுக்காக எல்லா வேலையும் பார்க்கும். அதுவே எல்லா ஃபைலையும் ரீட் பண்ணி எல்லா வேலையும் பார்க்கும். ஓகே, நம்ம இங்கே அட்டாச் பண்ணி கூட கிளாஸஸ்லாம் அட்டாச் பண்ணணும். ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக ஒரு கிளாஸில் நீங்கள் எனேபிள் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நம்ம இந்த கோபைலட் என்ன சொல்கிறோன்னா, could you add the, நம்ம என்ன சொல்கிறோம், ஹே இங்கே 2 எண்ட் பாயிண்ட் இருக்குது, இந்த கண்ட்ரோலருக்குரிய மிச்ச எல்லா எண்ட் பாயிண்ட்டையும் ஆட் பண்ணு அப்படின்னு சொல்கிறோம். என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். என்ட்ரு அடிச்சிட்டோம். இது இப்போ யோசிக்குது. இது ஏஜென்ட் மோடில் இருக்கனால இது என்ன சொல்லுது அப்படின்னா, ஒவ்வொரு ஃபைலையும் ரீட் பண்ணி நம்மளோட ஹோல் ப்ராஜெக்டை ரீட் பண்ணி முதல்ல அது அனலைஸ் பண்ணும். நம்ம எல்லாமே கரெக்டாக எழுதியிருக்குமாங்கிறத விட என்ன இருக்குது என்ன இல்லை, எங்கே போய் எதை மாடிஃபை பண்ணணும் அப்படின்னு காட்டும். இப்போ நான் ரீட் பண்ணிடுச்சு, எல்லாத்தையும் ரீட் பண்ணி இப்போது அதுக்கே தெரியும் நம்ம ஆல்ரெடி கேட்டகரி சர்வீஸு இந்த டிடிஓ எல்லாமே ஆட் பண்ணிட்டோம். இங்கே மட்டும்தான் கண்டென்ட் இல்லை. அப்போ கடைசி எல்லாத்தையும் ரீட் பண்ணிவிட்டு அதுக்கு எல்லாமே கரெக்டுன்னு தோணுச்சு அப்படின்னா இங்கே வந்து மிச்சத்தை ஆட் பண்ணுவோம். அதையும் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. சூப்பரில் ஆட் பண்ணது மட்டும் இல்லாமல் என்ன ஆட் பண்ணியிருக்குன்னு ஹைலைட் பண்ணி காமிக்கிது பாருங்கள். யூசர் ஐடியை பேஸ் பண்ணி இந்த கேட்டகரிஸை ஃபெச் பண்ணணும்னா நம்மகிட்ட ஆல்ரெடி ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ யூசர் ஐடி இது ஒரு எண்ட் பாயிண்ட் ஆகிடும். அங்கே இந்த மாதிரி டேட்டா வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துலேயே டேட்டாவை மாற்றிடுச்சு பாருங்கள். நம்ம சர்வீஸில் மாற்றுறதுக்கு பதிலாக இங்கேயும் மாற்றிருக்கு. ஸோ இதுவும் ஓகே தான். ஓகேவா? இதெல்லாம் ஓகே. ஸோ அதே மாதிரி புட்டுக்கு எல்லாமே ஐடென்டிஃபை பண்ணியிருக்கு பாருங்கள். இதுதான் வந்து இன்புட் பாடி. வந்த கேட்டகரி இதில் இருக்க கேட்டகரி ஐடியும் இந்த ரவுட்டில் இருக்க ஐடியும் ஒன்றா இருக்கான்னு பார்க்குது. தப்பாக இருந்துச்சுன்னா 400 பேட் ரிக்வெஸ்ட்னாலே 400 தப்பு, ரெண்டு மாற்றி இருக்குது. நீ 1ஆம் நம்பர் வந்து அப்டேட் பண்ண சொல்கிற, நீ 7ஆம் நம்பர் நம்பிச்சிருக்க, அது தப்பு. அப்படி எல்லாம் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா முதல்ல அந்த டேட்டா இருக்கான்னு பார்க்கும். வர்ற இன்கமிங் ப்ராப்பர்ட்டி இருந்துச்சு, அப்படி இல்லை அப்படின்னா என்னப்பா இல்லாத ஒன்று அப்டேட் பண்ண சொல்கிறியே அப்படின்னு சொல்லி 400 பேட் ரிக்வெஸ்ட்டில் 404 நாட் ஃபவுண்ட் அனுப்பிச்சிடும். எல்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா இங்கேயே நம்மளுக்கு வேணுங்கிறதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி, அதாவது கேட்டகரி அப்டேட் கேட்டகரி டிடிஓவாக வந்திருக்கும், அதை கேட்டகரிக்காக மாற்றி இந்த இதுக்கு சர்வீஸ்க்கு தானே இன்புட்டு, இதை மாற்றிடுச்சு. அப்புறம் நோ கான்டென்ட் ரிட்டர்ன் பண்ணிடுச்சு. நோ கான்டென்ட்னா 202. இது ஒரு ஸ்டேட்டஸ் கோட். இது என்ன சொல்லுதுன்னா, நீ கொடுத்ததை நான் ப்ராசஸ் பண்ணிவிட்டேன், ஆல் குட், அவ்வளோதான். நம்ம வேறு எதுவும் நம்ம கிளைண்ட்டிட்ட சொல்லலை. அதே மாதிரி டெலிட்டுக்கு பாருங்கள், வந்த ஐடி இருக்கா, இல்லைன்னா 404 இருந்துச்சுன்னா டெலிட் பண்ணிவிட்டு ஆல்ரைட்பா முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் அக்செப்ட் பண்ணணும். கீப் ஆல்ரெடி ஆட் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், எல்லாமே ஆட் ஆகிடுச்சு. நம்ம இப்போ இதை ரன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு மிஸ்ஸிங் எண்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே இங்கே காமிக்க ஆரம்பிச்சிடும். அதையும் பார்த்துருவோம். ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். சூப்பரில் நம்ம இந்த இது மட்டும் தான் பண்ணோம். இந்த 3 எண்ட் பாயிண்ட்டும் அதே ஆட் பண்ணிடுச்சு. நம்ம வேலையை சுலபமாக்கிடுச்சு. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்னா, எனக்கு தெரியும் 1ஆம் நம்பர் கேட்டகரி இருக்குதுன்னு, 6ஆம் நம்பர் இருக்கா, ஆனால் இங்கே நம்ம என்ன பண்ணுறோம், 7ஆம் நம்பர். கரெக்டாக? தப்பு. ஹேய் என்ன பண்ணி வச்சுருக்க அப்படின்னு சொல்லுது. தப்பு அமைச்சிருக்க. நம்ம ஸ்பெசிஃபிக்காக கூட மெசேஜ் அனுப்பலாம், இந்த 2 மேட்ச் ஆகலை அப்படின்னு. பட் நமக்கு தெரியும் தப்பு அப்படின்னு. சப்போஸ் இதுவும் 6ஆக இருந்தால் அப்டேட் ஆகி 202ன்னு வரும், அதாவது நோ கான்டென்ட். ஓகே, இப்போ என்ன சொல்லுதுன்னா, the instance of entity category cannot be tracked because another instance is running. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இது யார் கூப்பிட்றா, ஃபஸ்ட்லேருந்து போவோம். இது யார் கூப்பிட்றா, நம்ம சர்வீஸ் கூப்பிட்றாப்புல இல்லை, கேட்டகரியில் இது யார், நம்ம என்ன பண்ண ட்ரை பண்ணோம், அப்டேட் புட்
ஸோ புட்டுங்கிறது எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னா இங்கனுக்குள்ளே எக்ஸிஸ்டிங் டேட்டா வந்துருச்சு இல்லையா, இதை வந்து ட்ராக் பண்ணிகிட்ருக்கு. ஓகே, உங்களுக்கு என்ன ஆக்சுவலாக நடந்துச்சு அப்படின்னு காமிக்கிறேன், எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னு காமிக்கிறேன். இது என்டிட்டி ஃப்ரேம் ஒர்க்கில் இதெல்லாம் ரொம்ப நார்மல். ஓகே, இப்போ இது என்ன பண்ணுதுன்னா இந்த இடத்துல நம்ம உள்ளே போய் பார்ப்போம். F11 உள்ளே வருதா, இங்கேயும் F11. ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணப்போ என்ன ஆகும்னா ஒரு டேட்டாவை ட்ராக் பண்ண ஆரம்பிச்சிடும். இந்த இடத்துல டேட்டா இருக்குது. ஓகேவா, இந்த இடத்துல டேட்டாவை ட்ராக் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ட்ராக் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டில் போகலாம். டேட்டா மாறிடுச்சு, வந்துடுச்சு. இன்னும் இது இன்னும் என்ன சொல்கிறது, இன்னும் டிஸ்போஸ் ஆகலை. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுதுன்னா நம்ம இந்த இதில் டேட்டாவை ட்ராக் பண்ண ஆரம்பிச்சிச்சு. ட்ராக் பண்ண டேட்டாவை ஆல்ரெடி வச்சுருக்கனால புதுசாக ஒரு அதே ஐடியா கொடுத்து இங்கே அனுப்புகிறப்போ ஆல்ரெடி அப்படி ஒன்று ட்ராக் பண்ணிகிட்ருக்கேன், புதுசாக என்னால் ட்ராக் பண்ண முடியாதுன்னு சொல்லுது. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா 2 விதமாக சால்வ் பண்ணலாம். ஒன்று வந்து அந்த கரெக்டான என்டிட்டி அனுப்புறது, இன்னொன்று வந்து நீ ட்ராக் பண்ண வேணான்னு சொல்கிறது. ஸோ நம்ம இந்த ரெபாசிட்டரி லேயர் வரைக்கும் வந்து நம்ம இங்கே என்ன பண்ணுறோன்னா ஆஸ் நோ ட்ராக்கிங் அப்படின்னு ஒரு இன்பில்ட் மெத்தட் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா டேட்டாவை மட்டும்தான் நீ எடு, ஆனால் டேட்டாவை ட்ராக் பண்ணாத அப்படின்னு அர்த்தம். ஆஸ் நோ ட்ராக்கிங் டாட் ஃபர்ஸ்ட் ஆர் டிஃபால்ட், இதுவும் ஒரு இன்பில்ட் மெத்தட். இங்கே நம்ம என்ன பண்ணுறோம், எஃப் கோஸ் ஃபார் எஃப் டாட் id equal to category id. அவ்வளோதாங்க. இந்த மாதிரி கொடுக்குறனால இந்த டேட்டாவை இது ட்ராக் பண்ணாது. ஓகேவா, இப்போ நம்ம இதை ரன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இப்போ என்ன பிரச்சனை வந்துச்சோ அது வராது. அதையும் செக் பண்ணிடுவோம். எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஓகே, அப்டேட் ஆகிடுச்சு. ஓகேவா, இப்போது இதே மாதிரி நம்ம டெலிட்டுக்கும் செக் பண்ணி பார்த்துருவோம். 6 டெலிட் பண்ணி பார்ப்போமா, டெலிட் ஆகிடுச்சு. திருப்பி டெலிட் பண்ணி பார்ப்போமா, இல்லை, ஏன்னா ஆல்ரெடி டெலிட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போது எல்லாத்தையும் எடுத்து பார்ப்போம். யூசர் ஐடி 2க்கு என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். யூசர் ஐடி 2க்கு ஒன்றுமே இல்லை. யூசர் ஐடி 1க்கு எத்தனை இருக்குது, எல்லாமே வந்துடுச்சு. ஸோ எல்லா எண்ட் பாயிண்ட்டும் ஒர்க் ஆகுது. ஓகேவா, இதுதான் நம்ம பார்த்த இந்த முக்கியமான எண்ட் பாயிண்ட்ஸ். இப்போது இதை விட பெட்டராக பண்ணலாம். இதை விட பெட்டராக பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இங்கே கோபைலட்டில் சொல்லலாம். இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்னா நவ் கிரியேட் கண்ட்ரோலர் ஃபார் நோட்ஸ். அதாவது இந்த நோட்ஸ் எங்கே இருக்குது, இங்கே பாருங்கள், இந்த இடத்துல நோட். ஓகேவா, ஸோ நம்ம என்ன செய்கிறோம், இந்த நோட் என்டிட்டி controller for node entity with all possible endpoints. Okay, also use auto mapper. auto mapper na enna அப்படின்னா நம்ம இந்த சர்வீஸ் லேயரில் என்ன பண்ணியிருக்கோம், இல்லை சர்வீஸ் லேயர்லையோ இல்லை கண்ட்ரோலர்லையோ என்ன பண்ணியிருக்கோம், வர்ற டேட்டாவை இந்த மாதிரி மாற்றணும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஒர்க்கை பண்ணுறதுக்கு பதிலாக ஆட்டோ மேப்பர் போட்டோம் அப்படின்னா இந்த கிளாஸ் சப்ஜெக்ட்டுக்கும் இந்த கிளாஸ் சப்ஜெக்ட்டுக்கும் இன்பில்ட்டாகவே அதுவே மேப் பண்ணிடும். ஸோ நான் கோபைலட்டை என்ன சொல்கிறேன், இப்போது ஒரு கண்ட்ரோலர் க்ரியேட் பண்ணு. என்டிட்டி நோட்டுங்கிற என்டிட்டி ஒரு கண்ட்ரோலருக்கு, நோட்டுங்கிற என்டிட்டிக்கே ஒரு கண்ட்ரோலர் க்ரியேட் பண்ணு வித் ஆல் பாசிபிள் எண்ட் பாயிண்ட்ஸ். ஆல்சோ யூஸ் ஆட்டோ மேப்பர் அண்ட் இட்ஸ் DTOs. இதுக்கு என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். ஓகே, இப்போ இது என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த நோட்ஸுங்கிற என்டிட்டியை போய் ரீட் பண்ணி நோட்ஸ் டிடிஓலாம் இருக்கா, இல்லை, இங்கே பாருங்கள், இப்படி இருக்கான்னு பார்க்குது பாருங்கள். இந்த ஃபைல்ஸ்லாம் இருக்கா, 0 ஃபைல்ஸ். என்ன இருக்கோ அதெல்லாம் ரீட் பண்ணி, இப்படி ஒரு கிளாஸ் இருக்குது, ரீட் பண்ணி இப்போ அதுக்கு தெரியும் இப்போ என்னென்னலாம் பண்ணுதுன்னு பாருங்கள். இந்த கம்ப்யூட்டருக்கு அதெல்லாம் சொல்லும் பாருங்கள். இங்கே பாருங்களேன், அப்டேட் பண்ணியிருக்கும் போது தான் காமிக்கும். இதெல்லாம் நான் ரீட் பண்ணியிருக்கேன், என்ன இதை அப்டேட் பண்ணியிருக்கு அப்படின்னு காமிக்கும். இங்கே பாருங்கள், இந்த கண்ட்ரோலரில் மட்டும்தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன் 61 லைன்ஸ்ன்னு காமிக்குது, வேறு எதுவுமே பண்ணலை. ஆனால் இந்த இதுக்கு மொத்தமாக ஹோலாக எவ்வளோ நேரம் நம்ம மணிக்கணக்காக படித்த எல்லாத்தையும் ஒரே நிமிஷத்தில் பண்ண சொல்கிறனால அது போய் எல்லாமே பண்ணிடும். இதுதான் ஏஜென்ட் மோட். ஓகேவா, ஏஜென்ட்டுங்கிறது ஒரு இங்கே பாருங்கள் ஜென்ரேட்டிங் ஃபைல்ஸ், இது எல்லாமே பண்ணும்.
இந்த மாதிரி ஏஜென்ட்ஸ் தாங்க எல்லா இப்போ கம்பெனிஸ்லேயும் வந்து ஏஜென்ட்ஸை க்ரியேட் பண்ணி அதுவே ஆட்டோமேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, ஸோ அதனால் இதெல்லாம் படித்து முடிச்சுட்டு அடுத்தடுத்து என்னோடய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு ஏஐக்குள்ளே வந்துருங்க. ஏஐயோட வீடியோஸும் நான் போடுவேன். இப்போ இது என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். ஓகே, ரொம்ப நேரமாக எரர்னு வந்துட்டதுனால நானே ஆக்சுவலாக ஸ்டாப் பண்ணிவிட்டு திருப்பி அதே கமெண்ட் தான் கொடுக்க போகிறேன். கிரியேட் நோட் கண்ட்ரோலர். ப்ராம்ப்டை மாற்றுறேன். கிரியேட் அ நோட் கண்ட்ரோலர் வித் ஆல் பாசிபிள் எண்ட் பாயிண்ட்ஸ். நம்ம தெளிவாக சொல்கிறோம். ரெஃபர் node.cs ஃப்ரம் இங்கே இருக்கிறது இந்த இடத்துல இருக்குது. ஆட்டோ மேப்பர் கூட நம்ம யூஸ் பண்ணது. ஓகேவா? சிம்பிளாக டாஸ்க் கொடுத்தோன்னா அது கொஞ்சம் நல்லா பண்ணோம். ஓகே, இப்போ நம்ம கொடுத்த ப்ராம்ப்ட்டுக்கு இப்போயாச்சும் வேலை பார்க்குதான்னு பார்ப்போம். ஓகே, iNode ரெபாசிட்டரி அப்படிங்கிற ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணிடுச்சு. கீழே பாருங்கள், இது எல்லாமே நியூ காட்டுதா? அப்படின்னா நியூ ஃபைல்ஸ்னு அர்த்தம். இவ்வளோ ஃபைல்ஸ் க்ரியேட் பண்ணுது நம்மளுக்காக. எவ்வளோ லைன்ஸ் ஆஃப் கோட்ஸ் ஆட் பண்ணியிருக்கு, ரிமூவ் பண்ணியிருக்குங்கிறத இங்கே காமிக்கும். ஓகே, ஸோ இப்போது நம்மளுக்காக பில் கூட பண்ணிடுச்சு. பட் அது எரர் வாங்கிடுச்சு. ஓகே, நம்ம இப்போ என்ன பண்ணுறோம்னா இதை இன்னும் ஜென்ரேட் பண்ணிகிட்ருக்கு. ஓகே, கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். பில் ஃபெயில்டு. அதுவே பில் ஃபெயில்டுன்னு கண்டுபிடிச்சி அதுவே இப்போது ஆட் பண்ண போகுது. பேசிக்கலி என்ன ஃபெயில்டு, இந்த நோட் டிடிஓங்கிறது டிடிஓஸ்குள்ளே இல்லைன்னு சொல்லுது. couldn't find files. ஸோ இதை ஆட் பண்ண ட்ரை பண்ணுது. இந்த இதுக்கு இங்கே ஃபைல்ஸ் இல்லைனால ஆட் பண்ண ட்ரை பண்ணுது. இன்னும் என்னெல்லாம் பண்ணுதுன்னு பார்ப்போம். இங்கே பார்த்தீங்களா, அந்த ஃபைல் ஆட் பண்ணனால இந்த எரர்லாம் போயிடுச்சு பாருங்கள். இன்னும் எரர் இருக்கனால இன்னும் ஒரே ஒரு எரர் தான் இருக்குது. அதையும் பாருங்கள், அதையும் கண்டுபிடிக்குது. திருப்பி பில் ஃபெயில் ஆனனால இந்த ஏஜென்ட் வந்து திருப்பி எல்லாத்தையும் கண்டுபிடிக்குது. இப்போ இங்கே என்ன பிரச்சனை, cannot convert automapper.configuration expressions. ஸோ இதுக்கே தெரியும் இது என்ன பிரச்சனைன்னு. இது என்ன பண்ணணும்னா, இந்த எரர்லாம் எடுத்து அதுவே அனலைஸ் பண்ணி எந்த இடத்துல போய் எதை மாற்றணும், இல்லை என்ன பேக்கேஜஸை மாற்றணும், இல்லை ஆட் பண்ணணும், எல்லாமே அதே பண்ணுது பாருங்கள். சூப்பரில் தெரியுதா? எல்லாம் பில் பண்ணிடுச்சு. ஸோ பேசிக்கலி அது இப்போ சம்மரைஸ் பண்ணுது. எல்லாத்தையும் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் இவ்வளோ பண்ணேன். இப்போ நான் கிரியேட்டட் த நோட்ஸ் ஃபீச்சர் அண்ட் வயர்ட் தம் இன்டு த ப்ராஜெக்ட். நான் என்ன பண்ணேன்னு சம்மரைஸ் காமிக்கிது பாருங்கள். நான் இப்படி ஒரு ஃபைல்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கேன், இப்படிலாம் டேட்டா ஆட் பண்ணியிருக்கேன், இவ்வளோ எண்ட் பாயிண்ட்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். சான்ஸ் இல்லைங்க. சூப்பரில். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், கீப் அப்படின்னு கொடுத்தோம்னா எல்லாமே ரெடி ஆகிரும். சொல்யூஷனில் போய் என்ன பண்ணியிருக்குன்னு பார்ப்போம். இல்லை, பார்க்கறதுக்கு முன்னாடி கண்ணை மூடிட்டு ரன் பண்ணுவோம். முதல்ல ரன் ஆகுதான்னு பார்ப்போம். கட்டாயமாக ரன் ஆகும் எனக்கு தெரிஞ்சு. அதுக்கப்புறம் நம்ம இது என்ன பண்ணியிருக்குன்னு பார்ப்போம். நோட் கண்ட்ரோலர்னு ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கு. இவ்வளோ இது அழகாக ஆட் பண்ணியிருக்கு. சூப்பர். அதுக்கப்புறம் நோட் டிடிஓக்குள்ளே நம்மளுக்கு வேணுங்கிற டிடிஓஸ் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கு. நம்ம ஆல்ரெடி இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் என்னென்னு. அப்புறம் நோட் ரெபாசிட்டரிங்கிறதுக்கு அதுக்கப்புறம் நோட் ரெபாசிட்டரி ஆட் பண்ணியிருக்கு. நோட் சர்வீஸ் ஆட் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கு, மேப்பிங்குள்ளே போய் எப்படி மேப் பண்ணியிருக்குன்னு காமிக்குது. எதுவாக மேப் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த மேப்பிங் ப்ரொஃபைல். இந்த மேப்பிங் ப்ரொஃபைலுக்கு என்ன வேணும் அப்படின்னா ஆட்டோ மேப்பர். இங்கே பாருங்கள், ஆட்டோ மேப்பருங்கிறது ஒரு பேக்கேஜ். இந்த மேப்பிங் தான் வந்து ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். சரி, இப்போது ரெண்டாவது தான் பார்ப்போமா. இதை ரெஃப்ரெஷ் பண்ணுவோம். நம்மளுக்கு ஒரு புது கண்ட்ரோலரே கிடைக்கும். இங்கே பாருங்கள், புது கண்ட்ரோலரே கிடச்சிருச்சு. சூப்பரில். இப்போது இந்த யூசர் ஐடி 1க்கு ஏதாவது இருக்கா, எரர் அடிக்குது. ஆட்டோ மேப்பர் கான்ஃபிகர் ஆகலன்னு சொல்லுது. ஓகேவா? மெத்தட் நாட் ஃபவுண்ட். ஸோ அப்படி ஒரு எரர் அடிக்குதுல்ல, அதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த மேப்பிங் ப்ரொஃபைலுங்கிறது நம்ம இங்கே ஆட்டோ மேப்பருக்கு சொல்லியிருக்கணும். அதுக்கு பதிலாக அது program.cs கொடுத்துருச்சு. ஓகே, இதை கொடுத்தா என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். இதை கூட நீங்கள் ஏஐட்ட கேட்கலாம், இல்லை கோபைலட்டை கேட்கலாம். எனக்கு இந்த மாதிரி ஒரு எரர் வருது, என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால் அதுவே சொல்லுவோம். பட் நண்பர்களே, ஒன்றையும் தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் எல்லாத்தையும் கோபைலட்லேயோ இல்லை ஜெமினைட்டையோ கேட்கலாம். பட் அதெல்லாம் உங்களுக்கு உதவி பண்ண போகிறதில்ல. உங்கள் லைஃபுக்கு உதவி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இதெல்லாம் ஃபஸ்ட்டு ஸ்டில் தெரிஞ்சுக்கணும். இங்கே பாருங்கள், எனக்கு ஸ்டில் இந்த மாதிரி மெத்தடில் எரர் வருது அப்படின்னு காமிக்குதா. நம்ம இப்போ என்ன பண்ணலாம், கோபைலட்டில் போய் ஐ கெட் எரர். ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம இதை ரெஃப்ரெஷ் பண்ணி ஒரே ஒரு வாட்டி திருப்பி டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். சிலப்போ ரெஃப்ரெஷ் பண்ணால் கூட போயிடும். ஓகே, எரர் அடிக்குது. நம்ம இதை காப்பி பண்ணி ஐ கெட் எரர் ஆஸ் பிலோ
when running the endpoints நம்ம இந்த டீட்டெயில்ஸை அனுப்புகிறோம். இப்போ அது என்ன பண்ணுவோம், இது இப்படி அனலைஸ் பண்ணி என்ன தப்பு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத இந்த ஹோல் கோடில் பார்க்க போகுது. இது ஸ்டாப் பண்ணிடுவோம். GitHub chatல போய் அது என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். You are seeing that AutoMapper runtime error because AutoMapper version referenced by the API and the application projects are incompatible. அப்போ பேக்கேஜ் வெர்ஷன் தப்பு அப்படின்னு சொல்லுது, அதுதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லுது. அதனால் அது பேக்கேஜ் வெர்ஷனை இந்த 3 ஃபைல்லையும் போய் இங்கே பாருங்கள், CS ப்ராஜெக்டில் போய் இதை மாற்றிருக்கு. அதையும் பார்க்குறோமா என்ன மாற்றி வச்சுருக்குன்னு. இப்போ பாருங்கள், 16 இருந்துச்சா, ஞாபகம் இருக்கா? இதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு, 16 இருந்திருக்கு, பட் 11 தான் மேட்ச் ஆகும் போல். அதனால் அது மேப் பண்ணிடுச்சு. ஓகே, இங்கே போய் நம்ம கீப்புன்னு கொடுத்துட்டோம்னா அப்டேட் ஆகிடும். இப்போது நம்ம என்ன பண்ணுறோம், திருப்பி எக்ஸிக்யூட் பண்ணுறோம். இப்போது நம்மளுக்கு டேட்டா வருதா அப்படின்னு தெரிஞ்சிடும். சூப்பருங்க, டேட்டா வந்துடுச்சு. இல்லை, நம்ம இஷ்யூஸ்லாம் நம்ம கோபைலட் வச்சு நம்ம ரிசால்வ் பண்ணிட்டோம். இது எப்படி வந்துச்சு, ஏன்னா நம்ம தான் ஸ்கிரிப்ட் ரன் பண்ணப்போ டிஃபால்ட்டாக டேட்டா இருந்துச்சுல, நம்பர் 1 யூஸருக்கு, அதனால் இவ்வளோ டேட்டாவும் வந்துடுச்சு. ஓகே, ஸோ நம்ம கதை சுருக்கம் நம்ம நிறைய பார்த்தோம். கடைசியாக இந்த கான்செப்ட்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கப்புறம் பேசிக்கலி வெப் API, அப்புறம் க்ளீன் ஆர்கிடெக்சர், ஏன் கேட்டகரி, எதுக்கு DTO, ரெஃபரன்ஸ்னா என்ன, சர்வீஸ்னா என்ன, இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் நம்ம GitHub Copilot யூஸ் பண்ணி எப்படி நம்மளால் ஃபாஸ்ட்டாக ஜென்ரேட் பண்ண முடியுது அப்படிங்கிறதையும் பார்த்துட்டோம். எரர் அடித்தா எப்படி எரரை காமிக்கணும், இல்லை எப்படி கேட்கணுங்கிறதையும் நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன். இது எல்லாமே லைவாக பண்ணுது. ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். தொடர்ந்து பாருங்கள் நண்பர்களே. அடுத்து நம்ம பயங்கரமாக ஒரு Angular V21 பேஸ் பண்ண ஒரு Angular ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம், இதை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு. ஓகேவா? ஸோ தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் இந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. உங்களை நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் அமைக்கிறீங்க. அப்போ தான் நான் பண்ணுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். நன்றி. நான் மீண்டும் உங்களை வேறு வீடியோவில் சந்திக்கிறேன்.